எல்லாம் வல்ல கைலைநாதனின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளை 20,000 உறுப்பினர்களையும் 27 நாட்டைச் சேர்ந்தவர்களையும் 20க்கும் மேற்பட்ட திட்டங்களையும் சீரிய முறையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு திட்டத்திலும் எவரும் எப்போதும் குறை சொல்லாத அளவிற்கு இந்த 2 ஆண்டுகளிலே நாம் சிறப்பாக பணி செய்து வருகின்றோம். இதிலிருந்தே நமக்கு தெரிகிறது, இதை நாம் செய்யவில்லை, பெருமானே நேரடியாக செய்கின்றார் என்பது எல்லோருக்கும் புரிந்த ஒரு உண்மை. இந்த அறக்கட்டளை இப்படி வளருதே அப்படின்னு ஆச்சரியம் வரும்பொழுதே நமக்கு தெரியுது, இது மனிதர்களால் செய்யக்கூடிய காரியம் அல்ல. திருவருள் இந்த காலத்தில் இது இப்படி நடக்க வேண்டும் என்ற திருவருளின் எண்ணத்திற்கு நாமெல்லாம் ஒரு கருவிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ கோடி மக்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 800 கோடி மக்களிலே இந்த ஆசிரியர்கள் 300 பேரை தேர்ந்தெடுத்து சிவபெருமான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அதுவே நமக்கு கிடைத்த பெரிய கிஃப்ட். 300 டிவைடட் பை 800 கோடி போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் நீங்கள் பாருங்கள். 0.00000000001% தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படி 99.9999% மக்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை இந்த கைலை அறக்கட்டளையின் மூலமாக கைலாயத்தில் இருக்கின்ற ஸ்ரீகண்ட பரமசிவன் நமக்கு வழங்குகிறார். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை மற்றவர்களுக்கு அறிவிக்க 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 நம்முடைய அறிவு வளரும், விருத்தியாகும், நம்முடைய தேடுதல் அதிகமாகும். உங்களுக்கு நான் வகுப்பு எடுப்பது ஏதோ உங்களுக்கு தர்மம் பண்ணுறதுக்கு தானம் பண்ணுறதுக்காக இல்லை. உங்களுக்கு வகுப்பு எடுப்பது நான் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உங்கள் முன்னால் நான் ஆசிரியராக உட்கார்ந்திருப்பது நான் மாணவனாகின்ற பக்குவத்தை எனக்கு தர வேண்டும். இந்த வகுப்பு எடுக்கணும்னா நான் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் மற்ற நூல்களை பார்க்கணும், படிக்கணும், இந்த கருத்தை சிந்திக்கணும், இதில் கடந்த காலங்களில் மாணவர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு பதில் தேடணும். இப்படி எனக்கு தேடுதலையும் எனக்கு புது அறிவையும் எனக்கு தெளிவையும் கொடுக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன். ஏதோ எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால நான் தான் மாஸ்டர், நீங்கள்லாம் மிஸ்டர் கிடையாது. ஆக வள்ளுவ பெருந்தகை பல இடங்களிலே இதை வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஒரு திருக்குறளிலே 650வது குறள், இனர் ஊழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் அப்படின்னு திருக்குறள் 650ல் கொடுத்துருக்கிறார். இனர் ஊழ்த்தும் அப்படின்னாக்க, இனர்னா கொத்து கொத்தாக சில மலர்கள் பார்க்குறோம், வாசம் இல்லாத மலர்கள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நிறைய வெரைட்டி கலரில் இருக்கும், ஒயிட்டில் இருக்கும், பிங்க்கில் இருக்கும், ப்ளூவில் இருக்கும். எது ரொம்ப அழகாக இருக்குதோ அதில் மனம் இருக்காதும்பாங்க. ஆக அந்த பூக்கள் கொத்து கொத்தாக இருந்தாலும், எல்லாம் தெருவெல்லாம் மலர்ந்து இருந்தாலும், மனம் இல்லாத மலர், மனம் வீசாத, நம்ம மதுரை மல்லிகைக்கு சமமாகாத மலர் எத்தனையாக இருந்தாலும், எப்படி ஒரு மனம் வீசாத ஒரு மலர் எவ்வளவு கொத்து கொத்தாக இருந்தாலும், பெரிதாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், மலர் என்றால் மனம், மனம் தராத மலர் அது வேஸ்ட், அது மலர்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியற்றது. அது எது போல என்றால், கற்றது உணர விரித்து உரையாதார். தான் கற்றது மண்ணளவாக இருந்தாலும், இந்த கை மண்ணளவிலிருந்து ஒரு விரல் மண்ணளவாவது எடுத்து மற்றவருக்கு யார் கொடுக்கலையோ அவர்களெல்லாம் எதற்கு சமம் என்றால் மனம் வீசாத மலர்களுக்கு சமம் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அதுக்காகவாது நம்ம மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காவது, நம்ம மனத்தை பெருக்குவதற்காகவாது நான் படிக்கின்ற இந்த பதி பசு பாச உண்மையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இது ஆப்ஷன் கிடையாது, சாய்ஸ் கிடையாது, ஃபேன்சி கிடையாது, சீசன் கிடையாது. இட்ஸ் அ கம்பல்சரி, இட்ஸ் அ மேண்டேட்ரி. இது நம்ம செய்தே ஆக வேண்டும்ங்கிறதுக்கு தான் இறைவன் நம்மக்கிட்ட அதை கொடுத்துருக்குறான். ஆக யார் நீங்கள் சொன்னால் கேட்பாங்களோ, கேட்குறவங்க கேட்குறாங்க, கேட்காதவங்க போகிறாங்க, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஊதுற சங்க ஊதிக்கிட்டே இருக்க வேண்டும், விதைக்கின்றதை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். முளைத்தால் மரம், முளைக்கலையா உரம். முளைக்கிறதுக்கு விதையை விதைக்கிறதுக்கான முயற்சியை நான் எடுத்திருக்கிறேன். விதைக்கிறது எப்படி என்று நான் கற்றுக்கொண்டேன். அதுதான் நமக்கு வருமானமே தவிர அந்த விதை முளைக்கிறத சிவபெருமான் பார்த்துக்குவார். அனைவரும் உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த ஆசிரியராக நினைத்து பயின்று, ஆசிரியராக ஒரு டிராமாவுக்காகவாவது நீங்கள் ஆசிரியராக 4 பேருக்கு இதை சொல்லித்தரணும். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து
அது அடியார் போல நாடகமா நடித்து பாவனை செய்து பாவனை செய்து பாவனை செய்து பாவனை செய்து அது நமக்கு இயல்பாக மாறிவிடும், ஆசிரியர் ஆயிடலாம். அப்படி அனைவரும் கைலை அறக்கட்டளையில் இருக்கின்ற 300 ஆசிரியர்களும் எதையாவதுன்னா திருமுறைகளை அல்லது சாத்திர நூல்களை மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யார் இன்னைக்கு ஆள் கிடைக்கலன்னா அவங்க வீட்டு நாயை கூப்பிட்டு அது சொல்லி கொடுத்துருங்க. அதெல்லாம் திடீர்னு மோட்சத்துக்கு போனாலும் போயிடலாம். ஏன்னா நாய் போயிருக்கு, அணில் போயிருக்கு, குரங்கு போயிருக்கு, என்ன கொக்கு போயிருக்கு, வாத்து போயிருக்கு. அதனால நம்ம வீட்டு நாய் நிச்சயமா முத்திக்கு அடையத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால யாருக்காவது இதை நீங்க பயிற்றுவிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு பாடத்திற்குள் செல்வோம். இந்த நூலிலே 204 கேள்வியும் பதிலும் அமைய பெற்றுள்ளது. அதில் 136 கேள்விகள் வரை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். இன்று 137 பார்க்க வேண்டும். ஒரு வாய்ப்பாக இந்த 134வது கேள்வி ஆரம்பித்ததே பாசத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. பதி படித்தோம், பசுவை படித்தோம், இப்போ பாசத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். 133 கேள்விகளிலே பதியையும் பசுவையும் படித்தோம். மீதி இருக்கிற 70 கேள்விகளிலே நாம் இந்த பாசத்தை படிக்க போகிறோம். பதிக்கும் பசுவுக்கும் சேர்த்து வெறும் இன்ட்ரோடக்ஷனையும் சேர்த்து வெறும் 134 கேள்வி, பாசத்துக்கு மட்டுமே 70 கேள்வி வளர்ப்பது. அதில் முதல்ல நம்ம பார்த்தது அறியாமை. அதில் ஆணவ மலம், மலத்தில் முதல் மலம் மூல மலம் ஆணவ மலம். அதுதான் அனாதியில உயிரை பற்றி இருந்தது. மாயாமலமும் கர்மமலமும் உயிரை பற்றி இருக்கவில்லை. உயிரை பற்றியினாலே அதில் கொஞ்சம் தவறாக புரிந்து கொள்கின்றோம். போய் பற்றியது என்று உயிர் மேல் இல்லை, உயிரை மறைத்து இல்லை, அப்படி வைத்துக் கொள்ளலாம். ஆணவம் மட்டும்தான் உயிரோட ஒட்டி இருந்தது, மற்றதெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்தது. அதனால முதல்ல ஆணவத்தை பற்றி படிக்கிறோம். அதில் ஆணவத்தோட இயல்பு அறியாமை என்பது. அறியாமையில் இன்னும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஆணவ மலம் விலகவில்லை என்று அர்த்தம். அறியாமை என்றால் ஒரு பொருள் என்னன்னே தெரியாமல் இருக்கிறது அறியாமை, இன்னொன்று தவறாக புரிந்து கொள்வது அறியாமை. இது ரெண்டுமே அறியாமை தான். அப்படி அறியாமை அப்படிங்கிற அந்த ஆணவ மலத்தின் இயல்பு அறியாமை. அந்த ஆணவ மலம் உயிரோட இருக்குது அப்படின்னு அதான் உண்மை. அந்த உண்மையை விளக்கும் பொழுது மாணவனுக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. அதைத்தான் ஆசிரியர் ஒன்னொன்னா விளக்கி கொண்டு வருகிறார். இதுல 137வது கேள்வி, கண்மமே அறிவை தடை செய்து அறியாமையை உண்டாக்குகிறது என்று கொண்டால் என்ன? பேதை படுக்கும் இளவூழ் என்று திருவள்ளுவரும் இக்கருத்துப்பட கூடியுள்ளார் அன்றோ? திருக்குறள் 372 372 குறித்து கொண்டு அதை நீங்கள் படித்து பார்க்கவும். அதுல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஊழ் அப்படின்னு சொல்றார். ஊழ் என்றால் கண்ம மலத்தை குறிக்கிறது. அப்போ பேதை படுக்கும் இள ஊழ்னு சொல்றாரு. அப்ப கண்ம மலம் தானே அந்த உயிரோட இருந்ததுன்னு வள்ளுவர் சொல்றாரு. நீங்க ஆணவ மலம் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்றீங்களே, இதுல எது சரி என்று மாணவர் கேட்கிறார். திருவள்ளுவர் ஊழ் பற்றி கூறும்போது பேதை படுக்கும் என்று மட்டுமா கூறினார்? அறிவை உண்டாக்கும் என்றும் எடுத்து கூறியுள்ளாரே. அறிவகற்றும் ஆகலூழ் ஆகல் ஊழ் ஆகலூழ் உற்ற கடை என்ற எஞ்சிய பகுதியை நீ கவனிக்கவில்லை போலும். இவ்விரண்டையும் சேர்த்து நோக்கினால் கண்மம் பயன் கொடுக்கும் முறை இன்னது என்பது விளங்கும். அவர் இந்த கண்மம்ங்கிறது ஒட்டி இருந்த ஊழ் வினை, உயிரோடவே இருந்த வினை அப்படின்னு மட்டும் சொல்லலப்பா. அது குறளை ஃபுல்லாக படித்தா பேக் சைடில் என்ன இருக்கு? இது அந்த அறியாமையை போக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஆசிரியர் எடுத்து காண்பிக்கிறார். கண்மம் தன்னை செய்தவனுக்கு நன்மை வரும் முறையிலோ அவன் தனக்கு கேடு தேடிக்கொள்ளும் வகையிலோ அவனது அறிவை தூண்டி ஏதேனும் ஒரு செயலில் ஈடுபடுத்தி அதன் வழியாக நல்லதும் தீயதும் ஆகிய தன் பயனை கொடுக்கும் என்பதே இக்குறட்பாவில் கூறப்பட்டுள்ளது. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் முந்தைய பிறவிகளில் ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கின்றேன். அதற்கு அந்த துன்பத்திற்கு நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த துன்பம் யார் மூலமாவது வரணும் இல்லையா? அந்த துன்பம் நான் அனுபவிக்கணும். அது வர்றதுக்கு யாராவது ஒரு கருவி இருக்கும், ஒரு வாய்க்கால் இருக்கும். அது நம்முடைய உறவுகள் மூலமாக வரலாம், வேற ஏதாவது இயற்கை சீற்றங்கள் மூலமாக வரலாம், மற்ற உயிரினங்கள் மூலமாக பாம்பு பல்லி அது மாதிரி வரலாம், ஏதோ ஒரு காரணத்தால் வரலாம். வேயுறு தோழிபங்கன் படிச்சிங்கன்னா அதில் திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார், வினைகள் எது மூலமாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு.
அப்படி அந்த வினை வரும் பொழுது அந்த வினைக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம்ல. இப்போ யாரோ நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில். நம்ம அதுக்கு அப்படியா நீ இந்த ஸ்டேஷனில் தானே கொடுத்த, நான் அந்த ஸ்டேஷனில் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு நம்ம போகிறோம். இப்போ நம்முடைய அறிவு இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை ஏற்றுக்கிட்டோன்னா இதோட முடிஞ்சிடும், இதை ஏற்றுக்கலைன்னா இன்னும் பெருகும்ங்கிறது தெரியாமல் இந்த அறிவை மறைச்சு நம்மளை திரும்ப சண்டை போட்டதுனால தான் இந்த துன்பமே நமக்கு வந்திருக்குது. இப்போ இந்த துன்பத்தை அனுபவித்து கழிக்கும் போதும் சண்டையை போட்டு இன்னும் புது துன்பத்தை நம்ம சேர்த்து விடுகிறோம். இதுதான் ஆகாமியம்னு சொல்கிறோம். அதுதான் ஆசிரியர் சொல்கிறாரு. அந்த எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படி பல விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் நமக்கு நடந்த பல இன்சிடெண்ட்டை நினச்சி பார்த்தாக்க அவனை அடிக்கணும்னே நினச்சிக்கிட்டோம். கையில் கிடைச்சான் அவனை உண்டு இல்லைன்னு பார்த்துடுறான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்போம். அவன் கையில் இல்லை, கண்ணு முன்னாடியே 1 மணி நேரம் நின்றுருப்பான். அடிக்க மாட்டான், திட்டக்கூட மாட்டோம், நம்ம ஒதுங்கி போயிருந்திருப்போம். ஏன் தெரியாது. அப்புறம் இன்னொருத்தர் ஆகா அடுத்த முறை பார்த்தாக்க அவருக்கு மாலை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அவர் பார்த்தாக்க சண்டைக்கு போயிருந்திருப்போம். ஏன் தெரியாது. கண்மம் நமக்கு அந்த மாதிரி அறிவை மறைச்சு, இந்த இடத்துல நீ சண்டை போட்டியனாக்க உனக்கு வினை தீராதுப்பா, இந்த இடத்துல நீ சண்டை போட்டால் தான் வினை தீரும் அப்படிங்கிறதெல்லாம் அறிவை அப்போ மாற்றி மறைச்சு கொடுக்கறது இந்த கண்மம் அப்படிங்கிறத சொல்கிறார். எனவே கண்மம் அறிவை தூண்டி செயற்பட வைக்குமே அன்றி அறிவை தடை செய்து அறியாமையை உண்டாக்காது என்பதை அறிவாயாக. அறிவை மறைத்திருக்கிறது ஆணவ மலம் மட்டும்தான். ஆணவ மலத்தை விளக்குவதற்காக இறைவன் இன்னும் ஒன்றை சேர்க்கிறான், மாயை கண்மத்தை சேர்க்கிறான் என்றால் இதுவும் நிச்சயமாக இருளாக இருக்காது. இருளை போக்குவதற்கு இன்னொரு இருளை சேர்ப்பாங்களா யாராவது? கையில் அழுக்குப்பட்டிருக்கு, ஹேண்ட் வாஷ் இருக்கு, ஹேண்ட் வாஷே அழுக்கா இருக்குமா? ஹேண்ட் வாஷ் இந்த அழுக்கை போக்குவதாத்தாக இருக்கும். காமன் சென்ஸ் இது நமக்கே தெரியுது, சிவபெருமானுக்கு தெரியாத. இருளாகிய ஆணவ மலத்தை போக்க வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது அங்கே அனாதியிலே இருக்கின்ற மீதி 2 பொருள்களாகிய கண்மம் மாயையை எடுத்து இறைவன் செயல்படுத்துகிறான் என்றால் இது போனால் இன்னும் இருட்டாயிடும் அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்தியிருப்பானா? ஒரு இருட்டை போக்குறதுக்கு இன்னொரு இருட்டை கொடுப்பானா? ஸோ அதிலிருந்து தெரியுது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மலங்கள் இது 2ம். அதுதான் ஆசிரியர் எடுத்து சொல்றார் மாணவனுக்கு. இதனால் கண்மமும் இதற்கு முன்னே கூறிய உடம்பாகிய மாயையும் என்ற இவ்விரண்டிற்கும் வேறாய் உயிரின் அறிவை தடை செய்யும் பொருள் ஒன்று இருத்தல் வேண்டும் என்பது புலனாகும். அந்த பொருளே ஆணவ மலம் எனப்படுவது. இப்போ இறைவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? உடல் கொடுத்துருக்கிறார். உடல் எப்படி கொடுத்தாரு? மாயையிலேருந்து கொடுத்தாரு. உடலை கொடுத்து நம்ம வினைகள் செய்யறதுக்கு கணக்கு புத்தகம் மாதிரி கண்மத்தையும் சேர்த்திருக்கிறார். அதுவும் நமக்கு தெளிவு வருவதற்காக தான் கண்மத்தை சேர்த்திருக்கார். இப்போ இறைவன் மாயையும் சேர்த்திருக்கிறாரு, கண்மத்தையும் சேர்த்திருக்கிறாரு. இது 2ம் வெளிச்ச பொருள். ஆனாலும் என் அறிவு தடைப்படுது. அப்போ நிச்சயமா மாயை என்னுடைய அறிவை மறைக்கல, கண்மம் என்னுடைய அறிவு மறைக்கல, வேற ஏதோ இன்னொரு பொருள் தொடர்ந்து மறைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அந்த பொருள் ஆணவ மலம் அப்படின்னு விளக்குகின்றார் ஆசிரியர். ஆணவ மலத்தின் தொடர்பு. இந்த ஆணவ மலத்தின் தொடர்பு உயிருக்கு எவ்வாறு ஏற்பட்டது? ஆணவம் உயிரை பற்றியதா அல்லது உயிரே சென்று ஆணவத்தில் வெல்ததா? இது ஒரு பட்டிமன்ற கேள்வி. நம்ம வகுப்புல கூட நம்ம ஆணவ மலம் பற்றி இருந்தது அனாதியிலேயே உயிரை பற்றி இருந்தது. ஏன்னா தமிழ்ல சில வார்த்தையை சொல்லித்தான் அந்த பொருளை விளங்க வைக்க வேண்டும். ஆனா அதுலேயே ஒரு பிழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை மற்றவர் வேறு ஒரு கோணத்துல பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில பற்றி இருந்ததுன்னா உயிரை பற்றி இருந்தது. இப்ப நமக்கு டிவியில சொல்றாங்களே, சிறுத்தை போய் ஒரு குழந்தையை கடித்து விட்டது, யானை ஒரு இதை போய் டேமேஜ் பண்ணி விட்டது அப்படிங்கிற மாதிரி ஆணவ மலம் உயிரை பற்றி இருந்ததுன்னு இது ஓடி போய் பற்றிக்கிச்சு போல் இருக்கு அப்படின்னு நம்ம பொருள் சொல்லும் போதும் ஆசிரியரை மாணவர்கள் கேட்கலாம். ஆணவ மலம் போய் ஆணவ மலத்துக்கு உயிர் இல்லைன்றீங்க, அது போய் எப்படி உயிரை பற்றியது? இல்லப்பா அது பற்றலை, அது அனாதிலேயே அப்படித்தான் இருந்தது அப்படின்னா அப்படியே இருந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் பற்றியதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? பற்றியதுன்னா ஓடி போய் பிடிச்சது அப்படித்தானே அர்த்தமாயிடுது, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அப்போ அதே சந்தேகத்தை தான் மாணவர் கேட்கிறாரு. முக்கியமான கேள்வி இது. ஆணவ மலம் அனாதியிலேயே உயிரை பற்றி இருந்தது, ஏன் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.
முதலில் உயிர்கட்கு ஆணவம் இல்லை என்றும் ஆணவத்தின் தொடர்பு பின்புதான் ஏதோ ஒரு காலத்தில் இடையில் ஏற்பட்டது என்றும் கருதி கொண்டு நீ இவ்வாறு கேட்கிறாய். அனாதியில் இல்லை. அப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்களே, பிக் பேங்குக்கு அப்புறம் தான் உலகம் தோன்றுச்சுன்னு சொல்லி. பிக் பேங் எப்படி தோன்றுச்சு? ஆகாயம் இல்லாமல் பிக் பேங் எப்படி வந்தது? ஆகாயம்னா 5 தத்துவங்களில் ஒன்று, அது பஞ்சபூதங்களில் அது ஒன்று. இப்போ அந்த பஞ்சபூதங்கள் தோன்றாமல் எப்படி பிக் பேங் நடந்திருக்க முடியும்? தலைகீழாக சொல்கிறாங்க. இது வழியாக போனால் வாய்க்கு தானே போகுது, அதனால இதை வாய்ன்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. இது உள்ள ஒரு டியூப் விட்டாலும் வாய் வழியாக எடுக்கலாம், அதனால இதை வாய்ன்னு சொல்ல முடியுமா? இதுதான் சயின்டிஸ்டோட கன்க்ளூஷன். பிக் பேங்னு நடந்தது, அப்புறம் உலகம் தோன்றுச்சு. பிக் பேங் எப்படி நடந்தது? எதுக்குள்ள நடந்தது? கடலுக்குள்ள நடந்ததா, மலைக்குள்ள நடந்ததா, ஆகாயத்துக்குள்ள நடந்தது? ஆகாயங்கிற பூதமே அப்புறம் தானே நமக்கு வருது. அப்புறம் பிக் பேங் எப்படி முன்னாடி நடந்திருக்கும்? பிக் பேங் ஆகாயத்துக்குள்ள தான் நடந்ததுன்னு சொல்லு, ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். பிக் பேங் வந்ததுக்கு அப்புறம் ஆகாயம் வருதுன்னு சொன்னா எல்கேஜி பிள்ளை கூட ஏற்றுக்காது. அதை இதுக்கு இத்தனை 1000 கோடி செலவு பண்ணணுமா? இங்கே அனாதியில் உயிர்கட்கு ஆணவம் இல்லை என்றால் எல்லா உயிர்களும் இறைவனைப் போலவே தூய அறிவு உடையனவாய் இருந்திருக்கும் என்றே கொள்ளுதல் வேண்டும். உயிர்களுக்கு ஆணவ மலம் முதல்ல இல்லாமல் இருந்தது. அப்புறம் ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து, 2000 ஆண்டுகள் கழித்து, இல்லை ஏதோ ஒரு தைப்பூசத்தில் ஆணவ மலம் போய் உயிரை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஆணவ மலம் பற்றுவதற்கு முன்னால உயிர் தூய்மையான அறிவு பொருளாக இருந்திருக்கும்ல. அப்படி தூய அறிவா இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட சிவபெருமானுடைய அறிவு மாதிரி. அது சிற்றறிவு, உயிர்கள் சிற்றறிவு உடையதுன்னு ஏன் சொல்றோம்? உயிர்களும் முற்றறிவு உடையது தான். ஆணவ மலத்தால் மறைந்திருப்பதால் சின்னதாக தான் வெளியில தெரியும். பாசி மறைத்திருக்கிற இடத்துல ஒரு கல்லை போட்டால் கல் விழுந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி தெரியும், மற்ற இடங்கள்ல இன்னும் பாசி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுபோல ஏற்கனவே இது முற்ற அறிவு உடையதாக இருந்தாலும் ஆணவமல மறைப்பால் இது சிற்றறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி சிற்றறிவாக செயல்படுறதுக்கு முன்னாடி அது முற்றறிவாகத்தான் இருந்ததுன்னா, முற்றறிவுனா கிட்டத்தட்ட சிவபெருமான் மாதிரி. சிவபெருமான் மாதிரி இருக்கிற அறிவை கொண்ட ஒரு உயிர் போய் ஆணவ மலத்துல போய் விழுகுமா? காமன் சென்ஸ் தானே இது. இப்போ தெருவில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் படித்த ப்ரொஃபஸர் இருக்காரு, இன்னொருத்தன் குடிகாரன், ஒருத்தன் பிச்சைக்காரன் இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு சண்டை போட்டுக்கிட்டே பார்த்துடலாமா, யாருன்னு பார்க்கலாமான்னுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அவன் தான் அப்படி இருக்கான்னா நீங்களும் போய் அவனுக்கு சமமாக நிற்கிறீங்களே, நீங்கள் யாரு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் யாராக இருந்த உயிர், அறிவாக இருந்த உயிர், நான் போய் ஆணவ மலத்தில் போய் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக ஏற்புடையதாக இருக்காது. தமக்கு தீங்கு வரும் என்று அறியாததால் ஆணவ மலத்தை பற்றின என்று கூறினால், உயிருக்கு அது இது பற்றினோன்னா நமக்கு தீங்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சு போய் பற்றினா அது முட்டாள்தான். தெரியாம பற்றி இருந்துச்சுன்னு சொன்னாலும் அதுவும் அறியாமையே. அறியாமை கிடையாது, அதுக்கு ஆணவ மலத்தால் தான் அறியாமையே இருக்கு. ஆக தெரியாமலும் தவறு செஞ்சிருக்க முடியாது, தெரிஞ்சும் இந்த தவறு செஞ்சிருக்க முடியாது. சைவ சமயம்னா இதான் சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு எப்படி சொல்றோம்? சிந்திக்கிறாங்க அருளாளர், சிந்திக்கிறாங்க, இறைவன்கிட்ட கேட்குறாங்க, ஞான நிலைக்கு போறாங்க, உயர்ந்து போய் நின்று அங்கிருந்து என்ன நடக்குதுங்கிறத அப்படியே ஞான கண்ணால பார்த்து அப்படியே இங்க நமக்கு வடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு மாடு எப்படி பால் கொடுக்குதோ, அது சாப்பிட்றது புல், நமக்கு கொடுக்கறது பால். அந்த புல்லை எப்படி பாலா மாற்றி கொடுக்குதோ அது போல நம்ம அருளாளர்கள் தன்னை வருத்தியோ, தான் தவம் செய்தோ, தான் இன்பத்தை அனுபவித்தோ, ஏதோ ஒரு வழியில அவங்க புண்ணாக்கு சாப்பிட்டு, புல் சாப்பிட்டு, செடியை சாப்பிட்டு, வாழைப்பழத்தை சாப்பிட்டு நமக்கு பாலாக கொடுத்துருக்கிறாரு, பசும் பாலாக நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அவ்வளோ ஆராய்ச்சிகள் நடந்து இது முடிந்திருக்கின்ற ஒரு கன்க்ளூஷன்ங்கிறதுனால தான் இதை சித்தாந்தம் என்று சொல்லுகின்றோம். சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு. இப்போ நமக்கு தீங்கு வரும் என்று அறியாததால் ஆணவ மலத்தை பற்றின, உயிருக்கு தெரியாது ஆணவ மலத்தை பற்றினா அறியாமை வந்துடும், அறிவு மறைஞ்சு போயிடுங்கிறது உயிர் போய் தெரியாம பற்றிடுச்சு அப்படின்னு சொன்னால் உயிர்களிடத்து அறியாமை இருந்தது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். அப்ப அதுக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். அறிவு இல்லைன்னா அறியாமை தானே, அறியாமைன்னா ஆணவ மலம் தானே. அப்படியே வச்சிரும்.
ஆணவம் பற்றுவதற்கு முன்னால் உயிர்களிடத்து அறியாமை எப்படி வந்தது? இந்த கேள்விக்கு அது இப்பதான் போய் பற்றிக்கிச்சு, தெரியாம பற்றிக்கிச்சு. தெரியாமங்கிற நிலை எப்படி இருந்தது? ஆணவமலம் இல்லாம தெரியாமையே வராது. அதனால அது ஏற்புடையது அல்ல. இதான் லாஜிக்கல் அப்படின்னு சொல்லி, லாஜிக்கல் கன்க்ளூஷன். நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் கொடுத்தோம் அப்படின்னாக்க, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ நம்ம சைவ சித்தாந்த சுடர் தேர்வில் என்ன சொல்கிறோம்? 180 மார்க்குக்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு கொடு, அதுக்கு கீழே இருந்தால் ஃபெயில்னு கொடு அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். அது அதே மாதிரி டக்குன்னு ஒரு செகண்டில் போட்டு கொடுத்துரும், இவர் பாஸ் இவர் ஃபெயிலுன்னு சொல்லி. அதுபோல் இந்த என்ன சொல்கிறது, உயிர்களிடத்து அறியாமை இருந்தது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆணவம் பற்றுவதற்கு முன்னால் உயிர்களிடத்து அறியாமை எப்படி வந்தது? தூயவாய் இருந்த உயிர்களிடத்து அறியாமை எப்படி இருக்க முடியும்? ஆகவே தூய அறிவுடைய உயிர்கள் சென்று ஆணவத்தை பற்றி இருக்க முடியாது என்ற முடிவுக்கே வர வேண்டியுள்ளது. அருளாளர்கள் இதை சிந்திச்சு 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 இதுக்கு ஒரு ஃபில்டர் போட்டு ஆராய்ஞ்சு அதை லென்ஸ் வச்சு பார்த்து, உயிர் அறிவு பொருளாக இருந்து அறியாமையே இல்லை, அனைத்தையும் அறியுங்கிற நிலையில இருந்து அதுவே போய் ஆணவமலத்தை பற்றியது என்பது ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் தெரியாம பண்ணிடுச்சு அப்படின்னா அதுவும் ஏற்புடையதில்லை. அறிவு தெளிவா இருக்கும்போது எப்படி தெரியாம பண்ணும்? இன்னொன்று தெரிஞ்சுதான் பண்ணிச்சு அப்படி எடுத்துக்கிட்டாலும் தெரிஞ்சு எப்படி பண்ணும்? தெரியாம எப்படி பண்ணும்? தெரிஞ்சு எப்படி பண்ணும்? அதனால பண்ணல. தான் லாஜிக்கல் கன்க்ளூஷன் சார். இப்படின்னா இது, இப்படின்னா இது. எந்த 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 இடத்திலும் நீங்க தலை நிமிர்ந்து பேசலாம். பதி பசு பாச உண்மையை தெரிந்து கொண்டால், முப்பொருள் உண்மை சர்க்காரியவாதம் ரெண்டே ரெண்டு தெரிந்து கொண்டால், உலக அரங்கிலே விவேகானந்தர் கலிபோர்னியால மட்டும் இல்லை, நீங்க ஒருத்தரும் கலிபோர்னியால பேசலாம். இது தெரியாம 799 கோடி பேர் இருக்காங்க. 799 crore people இருக்காங்க. 1 crore தான் தெரியும். அந்த 1 crore கிட்ட வேணா நம்ம பேசினா நம்ம அறிவு சின்னதா இருக்கலாம். நமக்கு கீழே 799 இருக்கு. பதினே இல்லை, பசுவும் இல்லை, பாசமும் இல்லைன்னு சொல்றதே இருக்கு. அதனால நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, நிறைய டிமாண்ட் இருக்கு, கூட்டம் கூட்டமா நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. இனி ஆணவம் உயிர்களை பற்றி இருக்குமா எனில், சரி உயிர் போய் பற்றலப்பா, தெரிஞ்சும் பற்றல தெரியாமலும் பற்றல, ஓகே. ஆணவ மலம் உயிரை பற்றிடுச்சு அப்படின்னு வைத்துக் கொள்ளலாமா? நம்மளே கேள்வியை கேட்டு நம்மளே சிந்தித்து நாமே அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறோம் நம்ம சமயத்துல. ஆணவம் சடம் ஆகையால் அது தானாக உயிர்களை போய் பற்றி இருக்க மாட்டாது. எந்த ஒரு உயிரில்லாத பொருளுக்கு அறிவு இருக்க முடியாது. நமக்கு 36 தத்துவங்கள்ல மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை எப்ப கூட்டுறாரு? உயிர் இருக்கிறதுனால கூட்டுறாரு. உயிர் இல்லாம மனத்தை எதுல கூட்ட முடியும்? உயிர் இருக்கிறதுனால அதுல கூடிய அந்த கரணங்கள் வேலை செய்யுது. உயிர் இல்லாத பொருளுக்கு அது வேலையே செய்யாது. அதாவது பேட்டரியில சார்ஜபிள் பேட்டரின்னு ஒன்று இருக்கு, நான் சார்ஜபிள் பேட்டரின்னு ஒன்று இருக்கு. இந்த நாட் சார்ஜபிள் பேட்டரியை பயன்படுத்திட்டு தூக்கி தான் போடணும். இன்னொன்று சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுபோல இங்க ஆணவம் அதுவே போய் பற்றிக்கிச்சு அப்படின்னு சொன்னா தானாக போய் பற்றி இருக்க முடியாது. ஏனென்றால் அதால நகர முடியாது, அதால சிந்திக்க முடியாது. அது என்ன சொல்றது, அதுக்கு உயிரும் கிடையாது. அது போய் பற்ற வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு பற்ற வேண்டிய காரணம் என்ன? நான் தனியா இருக்கிறேன், எனக்கு ஒரு துணை வேணும், இவன் அழகா இருக்கிறான் அப்படின்னு அவனை போய் பற்றிக்கிச்சா? அந்த அளவுக்கு அதுக்கு ஏது அறிவு? அப்படியெல்லாம் எப்படியெல்லாம் ஆராயிறாங்க பாருங்க. நமக்கு இன்னும் ஒரு 1000 வருஷம் என்னென்ன சந்தேகம் வருமோ இந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதிலா கேள்வியையும் கேட்டு பதிலையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம இந்த பாடத்தை இன்னைக்கு நம்ம படிக்கின்ற மாணவர்கள் இன்னும் ஒரு 6 மாசம் இதையே தொடர்ந்து படிக்கும் பொழுது நமக்கு இந்த சந்தேகம் வரும். ஆணவ மலம் போய் உயிரை பற்றி இருக்கும்னு ஏன் சொல்லக்கூடாது? பற்றி இருக்கலாம்ல. எல்லா இடத்துலையும் அதானே சொல்றீங்க, ஆணவ மலம் உயிரை பற்றி இருந்தது, ஆணவ மலம் உயிரை பற்றி இருந்தது, ஆணவ மலம் அனாதிலேயே உயிரை பற்றி இருந்தது, ஆணவ மலம் உயிரை பற்றி இருந்ததால் உயிருக்கு ஆணவ மலம் பற்றி இருந்ததுங்கிறத ஒத்துக்கிட்டா என்ன அப்படின்னு இன்னொரு 6 மாதம் கழிச்சு இந்த கேள்வி வரும். ஆனா நம்முடைய அருளாளர்கள் உனக்கு அப்ப வருங்கிறதுனால ஐயுற வேண்டா ஒன்றும் இதான் பதில்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. இனி 3வது பொருளாகிய முதல்வன் இப்போ ஆணவ மலம் அதுவா பற்றிருக்காது, உயிர் அதுவா போய் பற்றிருக்காது. அப்ப சிவபெரு வேற யார் இருக்கா? பதி பசு பாசம் தானே இருக்கு.
இதனால தான் திரும்ப திரும்ப இந்த முப்பொருளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வேற யாரும் பண்ணிப்பாங்களோ? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சண்டை வந்தாக்க அவங்க மேலே தப்பாக இருக்குமோ, இவர் தப்பாக இருக்குமோ, இவங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிறதுக்கு 3ஆவதா எவனாவது ஒருத்தன் தூண்டி விட்டுட்டு சைலண்டாக வெளியில் போயிருப்பானோ? அதுபோல் ஆணவமெல்லாம் அதுவாக செஞ்சுருக்காது, உயிர் அதுவாக செஞ்சுருக்காது, 2 பேரும் அதுவாக செஞ்சுருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு கல்வன், உள்ளம் கவர் கல்வன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஏதாவது செஞ்சிருப்பானோ அப்படின்னு இப்போ அவன் மேலேயே சந்தேகப்படுறோம். எந்த அளவுக்கு அருளாளர்கள் சிந்திக்கிறாங்க பாரு. சிவபெருமான் இதை செஞ்சிருப்பான்னு வச்சுக்குவோம் அப்படின்னு வாதத்தை எடுக்கிறாங்க. இப்போ இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஹைப்போதெசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் செய்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இது சரியா தவறா, இது சரிங்கிறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது, இது தவறுங்கிறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு ஹைப்போதெசிஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல். அதுபோல் சிவபெருமான் தான் ஆணவ மலத்தை உயிருடன் சேர்த்தார், சிவபெருமான் தான் உயிரை கொண்டு போய் ஆணவ மலத்துக்குள்ளே தள்ளி விட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். பேச்சுக்கு சிந்திக்க போகிறோம். இனி 3வது பொருளாகிய முதல்வன் உயிர்களை ஆணவ மலத்தில் தள்ளி இருப்பான் என்றோ, ஆணவத்தை உயிர்களோடு கூட்டி இருப்பான் என்றோ கொள்ளலாமா? சிந்திச்சு பார்க்கலாமா? அப்படியே வர்றீங்களா? ஆர் யூ ரெடி? விளையாண்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் ரெடி, நீங்கள் ரெடியாங்கிற மாதிரி இருக்கு. எனின் அவன் நன்மையே வடிவானவன், தீமையே இல்லாதவன், அப்படிப்பட்டவன் உயிர்களுக்கு தீங்கு பயக்கும் இச்செயலை செய்திருக்க மாட்டான் கண்ணா. சிவபெருமானாலே கருணை தானே. சிவபெருமான் ஈக்குவல் டு கருணை, மங்களம், அறிவு, தெளிவு, ஆனந்தம். அவன் போய் இப்படி, அதாவது பெத்த அம்மா போய் பிள்ளைய கிணத்துல போடுவாளா? இப்படி வச்சுக்கிட்டு சிந்திப்போன்னு சொல்றிய, வச்சுக்கவே வேண்டாம்ப்பா, அதை எப்படி அவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறார். அதுலேயே அது அடிபட்டு போயிடுது. ஆதலால் ஆணவம் ஒரு காலத்தில் வந்து உயிர்களை பற்றவும் இல்லை, உயிர்கள் சென்று ஆணவத்தில் விழவும் இல்லை. இவ்விரண்டையும் இறைவன் கூட்டுவித்ததாகவும் இல்லை. 3 பேரையும் இப்போ நம்ம நிரபராதிகள்னு ரிலீஸ் பண்ண போகிறோம். முடிவாக சொன்னால், உயிர்கள் ஆணவம் இல்லாமல் இருந்த காலமே இல்லை. ஒரு நாள் கூட ஆணவமல பிடிப்பு இல்லாமல் உயிர்கள் இருந்ததில்லை. அந்த கூட்டல் ஆதி அனாதி சொல்கிறோமே, அது வரைக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குமா? அதுக்கு முன்னால் வந்து ஆணவமலம் உயிரப்பற்றலை. இப்போ கிபி 1000 ராஜராஜ காலத்தில் இது நடந்திருக்குமா? நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து காலத்தில் இது நடந்திருக்குமா? இல்லை, நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு முன்னால் திருவள்ளுவர் காலத்தில் இது நடந்திருக்குமா? இல்லை, அதுக்கு முன்னாடி அப்படிலாம் நடந்திருக்காது. அதுக்கு முன்னால் தொல்காப்பியர் காலத்தில் இது நடந்திருக்குமா? இல்லை, அப்படிலாம் நடந்திருக்காது. இப்போ அதுக்கு முன்னால் தெரியாது. அதுக்கு முன்னால் சிவபெருமான் தான் கூட்டியிருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஆகையால் உயிர்கள் என்று உண்டோ அன்றே அவற்றோடு ஆணவம் கூடித்தான் உள்ளது என்பதுதான் சைவ சித்தாந்தம். இது முடிந்த முடியும். இனிமே இதை ஆராய்ச்சி பண்ணாத, அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு நோட்ஸில் எழுதிக்க, அவ்வளோதான். அசைன்மெண்ட் ஓவர். 139. உயிர் உள்ள அன்றே அதனோடு ஆணவமும் உடனாய் உள்ளது என்றால், மாணவம் அவ்வளோ ஈஸியான மாணவம் இல்லை. கேள்வி திரும்ப என்ன சொல்றார், கேள்வி கணைகளை தொடுக்கிறார். ஆணவத்தை உயிரின் குணம் என்றுதான் கூற வேண்டும், அவ்வாறு கூறுதல் சரியா? ஆணவமலம் உயிரோட இருந்ததுன்னு சொல்றீங்க, அதனால அறியாமைன்னு சொல்றீங்க. நீங்க இப்படிலாம் சொல்லி குழப்பத்துக்கு பதிலாக பேசாம ஸ்ட்ரைட்டாவே உயிருக்கு அறியாமை இருந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் ஆணவமலம் பற்றி இருக்குன்னு சொல்றீங்க? உயிருக்கு அறிவு அவ்வளவுதான், உயிரோடைய இயல்பு அறியாமை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அறியாமையில தான் இருக்கு. ஆணவம் பற்றி இருக்கிறதால அறியாமைன்னு சொல்லி, அப்புறம் ஆணவத்தோட கதையை சொல்லி, அப்புறம் ஆணவம் பற்றி இப்படி பற்றி இருக்குமா அப்படி பற்றி இருக்குமான்னு சொல்லி ரொம்ப சித்தாந்தம்னாலே குழப்பமா இருக்குப்பா. அதை ஈஸியா நீங்க சொல்லியிருந்திருக்கலாம். உயிருடைய இயல்பு சார்ந்ததின் வண்ணம் இருக்கும் அப்படிலாம் ஒரு 10 இயல்பு சொன்னீங்க. அதுபோல உயிருடைய இயல்பு அறியாமை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னு மாணவர் கேட்கிறார். வம்பை இழுத்து விடுறாரு. எனிவே, நாரதர் கழகம் நன்மையில் முடியும்பாங்க. ஏதாவது நமக்கு நன்மை தான் தரும் இந்த கேள்வி. ஒரு பொருள் என்று உண்டோ அன்றே அதனோடு உடனாக இருப்பது குணமாகத்தான் இருக்கும் என்ற கட்டாயம் இல்லை. அது பொருளுக்கு குற்றமாகவும் இருக்கலாம். குணமாகத்தான் இருக்கணும் இல்லை, குற்றமாகவும் இருக்கலாம். குணம் குற்றம், குணம்னா ப்ளஸ் பாயிண்ட், அதோட ஸ்ட்ரென்த், அதோட நல்ல செயல். குற்றம்னா அதோடைய குறைபாடு. குணம் குற்றம் என இரண்டும் பொருள் உள்ளபோதே உடனிருப்பன எனினும்
குணம் என்பது பொருளோடு உடன் தோன்றி பின்பு அதனை விட்டு எப்போதும் நீங்காதிருக்கும். குணம் பொருளை விட்டு நீங்குமாயின் அப்பொருளும் கூடவே அழிந்துவிடும். ஆனால் குற்றம் அவ்வாறன்று. ஒரு பொருளோடு உடன் தோன்றியதாயினும் பின்பு அதனை விட்டு நீங்கிவிடும். அவ்வாறு அது நீங்கினாலும் பொருள் அழியாது நிற்கும். குணம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும். குற்றம் அப்படிங்கிறது அந்த ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தால் அது நடந்துட்டு அது திரும்ப விலகி போயிடும். இப்போ நார்மலாக இப்போ என்னுடைய பையன் தவறு செய்ய மாட்டான், அப்படிதான் நான் வளர்த்துருக்கேன். பையன் எங்கள் குடும்பம் அப்படித்தான், தவறு செய்ய மாட்டான். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவன் தவறு பண்ணிட்டான், குற்றவாளியாக நிற்கிறான். இப்போ அந்த குற்றவாளிங்கிறது ஒரு டெம்பரவரியாகத்தான் இருக்குமே தவிர என்னுடைய மகன் எப்போதும் குற்றம் செய்யக்கூடியவன் அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. இந்த ஒரு விஷயத்தில் அன்னைக்கு ஏதோ வாய் தவறியோ கை தவறியோ இப்படி பண்ணிட்டான் அப்படிதான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர அவன் எப்போதும் பிறந்ததுலேருந்தே குற்றவாளியாகத்தான் ஏதோ தவறே தான் செய்வான்னு நம்ம சொல்ல முடியாது. அதுபோல் இந்த உயிர்களுக்கு குற்றம் அப்படிங்கிறது கொஞ்ச காலத்தில், அதாவது ஒரு காலத்தில் விலகக்கூடியது. அந்த குற்றத்தை அந்த தவறை உணர்ந்து அவன் திருந்தி நல்லவனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு பேர் தான் தவறுன்னு பேர். நல்ல குவாலிட்டியை போயிட்டு நம்ம தவறுன்னு சொல்ல மாட்டோம். அதனால குணம் அப்படிங்கிறது அது எப்போதுமே இருக்கக்கூடியது. குற்றம் அப்படிங்கிறது அதை ஒரு காலத்தில் நீக்க முடியும். இந்த நம்ம பேசுகின்ற ஆணவமலம் என்பது குணம் அல்ல, குற்றம் அப்படின்றத நிறுவுறார் ஆசிரியர். ஆனால் குற்றம் அவ்வாறன்று. அது பொருளோடு உடன் தோன்றியதாயினும் அனாதியிலேயே இருந்தாலும் பின்பு அதனை விட்டு நீங்கிவிடும். ஏதாவது ஒரு காலத்தில் நம்மளுடைய இருவினை ஒப்பு வர வர மலபரிபாகம் ஆகும். மலபரிபாகம் ஆகாத உயிரே கிடையாது அப்படின்னு சொல்றார். ஆதலால் குணம் ஒன்றே பொருளுக்கு இயற்கை எனப்படும், குற்றம் இயற்கை எனப்படாது, அது செயற்கை என்றே சொல்லப்படும். ஒரு பொருளுக்கு குணம் குற்றம், தர்மம் அதர்மம்னு இருக்குல்ல. மனிதர்கள் எல்லாமே மனித பிறவி நம்ம பெற்றிருக்கிறது தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, தர்மப்படி நடப்பதற்கு தான் இந்த பிறவியே வந்திருக்கு. தர்மத்தின் வழி நடப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதால் தான் நாம் மனித பிறவியை பெற்றிருக்கின்றோம். இல்லைன்னா வேற ஏதாவது புல்லாகி பூடாகிலே இன்னும் பிறந்துகிட்டு இருந்தோம். இதெல்லாம் தாண்டி இவனுக்கு அறிவு, 6வது அறிவு எதுக்கு கொடுத்தது? இது தர்மம், இது அதர்மம் அப்படின்னு அந்த சேர்த்து அதர்மம் எது தர்மம் எதுன்னு பகுத்து அறியறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. மாடுகளுக்கோ கோழிகளுக்கோ அது மாதிரி இருக்காது. ஒரு ஜல்லிக்கட்டு காளை இருக்கும். இந்த காளை அது தவறு செய்யும், தன்னுடைய தாயா கூட இருக்கலாம், அதுக்கு தெரியாது. தாய்கிட்ட அப்படி நடந்துக்க கூடாதுன்னு அதுக்கு தெரியாது, அது ஒரு தவறு செய்யும். ஆனா மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அதனாலதான் நமக்கு பகுத்தறிவு இருக்கு, இது செய்யக்கூடாதுன்னு இருக்கு, அவங்களுக்கு அது இல்லை. இப்போ நம்ம அந்த அறிவை பெற்றிருந்தாலும் என்ன சொல்றோம்? குற்றம் இயற்கை எனப்படாது, அது செயற்கை என்றே கொள்ளப்படும். நம் தவறு செய்யறதுங்கிறது செயற்கை, தவறு செய்யாம இருக்கிறது தான் நம்மளுடைய இயற்கை. ஆக இயற்கையாக இருக்கிறது குணம். எப்போவோ ஒரு டைம்ல அது வந்துட்டு போறது அப்படிங்கிறது குற்றம். இந்த இடத்துல ஆணவ மலம் என்பது உயிரின் குற்றம், உயிருடைய குணம்னு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு ஆசிரியர். எனவே ஆணவம் உயிர் உள்ள அன்றே உடனிருப்பதாயினும் அனாதியிலேயே இருந்திருந்தாலும் அது பின்னால் முத்தி நிலையில் உயிரினின்றும் நீங்கிவிடும் என்பதும், அவ்வாறு அது நீங்கினும் உயிர் அழியாமல் நின்று பேரின்ப நுகர்ச்சியை தலைப்படும் என்பதும் உண்மையாம். இப்ப நம்ம இருவினை ஒப்பு மல பரிபாகம் ஆகிட்டு இருக்கு. அடுத்து சத்தி நிபாதம் வருது. சத்தி நிபாதம் வந்த பிறகு முத்தி வருது. முத்திக்கு நம்ம போகும் பொழுது, முத்தியில சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியத்துக்கு நம்ம போகும் பொழுது ஆணவமலம் எங்க இருந்துச்சுன்னே ஆணவமலத்துக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அது நம்மளை விட்டு விலகிடும். அப்போ ஒரு காலத்துல அது முத்திக்கு அடையும் போது நிச்சயமா ஆணவமலம் விலகுது இல்லை. இப்போ ஒரு காலத்துல இருக்குது, இன்னொரு காலத்துல போயிடுது. கேவலமா இருக்கும்போது இருக்குது, நம்ம விஞ்ஞானகலர் ஆகும் பொழுது அது நம்மளை விட்டு போகுது. அப்ப இருந்தது போகுது அப்படின்னா அது இயற்கை இல்லை, அது அந்த பொருளுடைய குணம் இல்லை, பொருளுக்கு செயற்கையாக வந்த குணம், அதனால போகுது. குற்றமாகிய அது பின்பு விட்டு நீங்குதலின் செயற்கை எனப்படுமே என்று இயற்கை எனப்படாது. ஆயினும் அதனை இயற்கை குற்றம் என்ற பொருளில் சகச மலம் என்று வழங்குவர். இது குற்றம்தான், அதனாலதான் இதை மலம்னு சொல்றோம். ஆனா இது அனாதியிலிருந்தே தொடருதுங்கிறதுனால இதை இயற்கை குற்றம்னு சொல்றோம். இயற்கைன்னு சொல்லிட்டதுனால இது குணம்னு எடுத்துடக்கூடாது, இயற்கை குற்றம்னு எடுத்துக்க.
என்ன ஒரு சமயத்துல நம்ம பிறந்திருக்கோம் பாருங்க. எப்படி 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 இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் எனக்கு என்ன சந்தேகம் வருமோ அதை ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கிறான். அது ஆசிரியர் அதெல்லாம் கொண்டு வந்து புனைச்சு அந்த மாணவனை அப்படி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கேட்க வச்சு, இந்த கேள்வி யார் கேட்டது? மாணவன் கேட்கல, அனந்தராசன் ஐயா தான் கேட்குறாரு. எதை சொல்ல வர்றாங்களோ சொல்லணுமோ, நமக்கு உங்களுக்கும் எனக்கும் எதை சொல்லணுமோ அதுக்கு நம்ம கேட்ட மாதிரியும் அவங்க பதில் சொல்ற மாதிரியும் அமைச்சிருக்கிறாங்க இந்த நூலை. அதுதான் அனந்தராசன் ஐயாவுடைய சிறப்பு. இருள் மலம், ஆணவ மலத்திற்கு இருள் மலம் என்றும் ஒரு பெயர் உண்டு. ஆணவமாவது எல்லாவற்றையும் அறிந்து நுகர்தற்குரிய உயிரை ஒன்றையும் அறிய ஒட்டாமல் தடுத்து நிற்பது. உயிருடைய இயல்பு எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, சச்சிதானந்தம். ஆனால் சச்சிதானந்தமா நம்ம இல்லை. ஏன் ஆணவ மலம் அது மாதிரி மறைக்குது? மறுபிறப்பும் கடவுளும் இருவினையும் வினைப்பயனும் இருந்தும், இதெல்லாமே இருக்கு, வினைப்பயன்னு தெரியுது நமக்கு, இருந்தும் அவை உள்ளன என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். தவறாக நினைத்தாலே அடுத்த பிறவி கால் ஒடிந்த கழுதையாக பிறப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஆஃபீஸுக்கு போனால் கமிஷன் வாங்காமல் வேலை செய்கிறது கிடையாது. நமக்காக இன்னொருத்தர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க மனம் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு பல விஷயங்களை பண்ணுறோம். ஆனால் தெரியும் நமக்கு. முன்னால் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ தெரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மறுபிறவியும் கடவுளும் இருவினையும் வினைப்பயனும் இருந்தும் அவை உள்ளன என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அறியாமை அப்பொருள்களை நாம் அறிய விடாமல் தடுத்து நிற்கும் ஒரு பொருளால் தான் உண்டாகிறது. அப்பொருள் தான் ஆணவம் எனப்படுகிறது. இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. இருவினை இருக்குப்பா, மனதால் ஒருவருக்கு தீங்கு நினைத்தால் அது நமக்கு பாவமாகிவிடும். அதை நம்ம துன்பமாக அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. திருமுறையை தான் படிக்கலாம். அதுபோல வாயால் வார்த்தையால் யாரையாவது புண்படும்படி நாம் பேசினால் அதை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். அவன் என்ன ஆகுதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், நீ அனுபவிக்கணும், அதை அனுபவிச்சே ஆக வேண்டும். ஒன்று துன்பத்தை அனுபவிக்கணும், இல்லைன்னா திருமுறையை படிக்கணும். 2 சாய்ஸா நமக்கு. நம்முடைய 4 விழாக்கள் ஒரு 15 ஊர்களில் நடத்துகிறோம். அவங்க சொல்றது அதான், ஒன்று திருமுறையை சுமங்க, இல்லைன்னா பாவத்தை சுமங்க. பாவத்தை சுமக்க வேண்டாம் என்றால் திருமுறையை சுமங்க. அப்படின்னா 308 அடியார்கள் பன்னிரு திருமுறையும் தலையில சுமந்துக்கிட்டு பெரிய புரட்சிகரமா நடந்து போறாங்க. வரைக்கும் அரசியல் கூட்டங்களை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். திருமுறைகளை 300 அடியார்கள், 500 அடியார்கள், இன்னும் சில காலத்திலே 1008 அடியார்கள் பன்னிரு திருமுறையும் தலையிலே சுமந்து வீதி உலா வரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். கையிலே அறக்கட்டளையின் முயற்சியால் அது நடக்கும். அப்போ எந்த அளவுக்கு இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர்றோம் பாருங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று திருமுறையை சுமக்கணும், இல்லைன்னா பாவத்தை சுமக்கணும். என்னுடைய இல்லத்திற்கு புத்தகங்கள் உருத்ராக்கங்கள்லாம் பார்சல் வர்றதை நம்ம ரவிச்சந்திரன் ஒரு ஐயா இருக்காங்க, அவங்க தான் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் இறக்கி வச்சுட்டு போவாங்க. அவங்க தூங்கிட்டு வரும்போதே எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும். ஐயா இப்படி லோடுமேனை விட ஹெவியான வெயிட்டாக சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, நீங்கள் ஏன் இவ்வளோ சுமக்குறீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், இதை சுமக்கலைன்னா பாவத்தை சுமக்கணும். நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. பாவத்தை சுமக்கிறதுக்கு உருத்ராக்கத்தை சுமக்கிறதும், சைவ சித்தாந்த நூலை சுமக்கிறதும், பஞ்சபுராண அட்டையை சுமக்கிறதும் எனக்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லி ஐயா செய்வார். சரி, அது இருள் போன்றது. இந்த ஆணவம் அப்படிங்கிறது உயிரை மறைப்பதால் அது இருள் போன்றது. இருள் கண்ணை மறைத்து அதன் காணும் திறனை தடை செய்து அறியாமையை ஏற்படுத்துவது போல ஆணவமாகிய மலம் உயிர்களின் அறிவை தடை செய்து அறியாமையை தருதலால் இருள் மலம் என்று அதற்கு பெயராயிற்று. இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியுது, வெளிச்சம் இருந்தால், பகலாவோ அல்லது இரவுல லைட் இருந்தால் ஒரு பொருளை பார்க்க முடியுது. கண்ணில் ஒளி இருக்கு, வெளியில ஒளி இருக்கு. அந்த ஒளி இந்த ஒளி ரெண்டும் சேர்ந்தாதான் பொருளை பார்க்க முடியும். அந்த ஒளி வேணும், இந்த ஒளி வேணும், உயிரோட இருக்கணும். அந்த ஒளி இருந்து இந்த ஒளி இருக்குதுன்னு சொல்லி செத்து போனவனுக்கு முன்னாடி எந்த பொருளை காமிச்சாலும் அவனுக்கு தெரியாது. உயிரும் இருக்கணும். உயிர் இருக்கணும்னா உயிருக்குள்ள சிவபெருமான் இருந்து இயக்கணும். உயிர் எப்படி இயங்கும்? சிவபெருமான் இயக்காம. இதெல்லாம் இருந்தாதான் ஏத்த மாதிரி வந்திருக்கிறது கையிலே ஐயா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஐயா நிற்கிறாரு ஆனால் தெரிய மாட்டேங்குதுன்னா இருளா இருந்தா தான் தெரியாது. கண் ஒளி இல்லாமல் அதில் குறைபாடு இருந்து என்னுடைய கண்ணு படலம் படர்ந்து பார்க்க முடியாத கண்ணாக இருக்கலாம்.
இல்லைன்னா என் கண்ணு நல்லா திறந்து தான் பார்க்குறேன், நல்ல கண்ணு தான், பவர் கிளாஸ் கூட நான் போடலை, ஆனால் பவர் போயிடுச்சு வெளியில், அதனாலையும் பார்க்காம இருக்கலாம். ஆக ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளை மறைக்கின்ற பொருள் எதுன்னா இருள். இப்போ இங்கே இறைவனை அடைய முடியாமல் ஒன்று மறைக்கிறது, என்னுடைய உயிரின் இயல்புப்படி நான் நடக்க முடியாமல் ஏதோ ஒன்று என்னை மறைக்கிறது என்றால், அந்த மறைக்கின்ற தொழிலாகிய இருள் தொழிலை செய்வது இந்த ஆணவ மலம் என்பதால் ஆணவ மலத்தை இருள் மலம் என்றும் அழைக்கின்றோம். 141. ஆணவ மலமாகிய இருள் எவ்வகையில் புற இருளோடு ஒக்கும், எவ்வகையில் வேறுபடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறைத்தல் தொழிலால் ஆணவ மலம் புற இருளோடு ஒத்தாகிறது. நார்மலா இருட்டு, இப்போ வெளியில எங்க வீட்டுக்கு வெளியில வெளிச்சமா இருக்கு, சாரி இருட்டா இருக்கு, அது உள்ள யாராவது நடந்து போனாலோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு பூனை போனாலோ ஏதோ ஒரு உயிரினம் போனாலோ ஒரு பொருள் கிடந்தாலோ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்? அந்த இருள் உள்ள அது இருக்கிறதுனால தெரியலை. சடமாகிய கண்ணை மறைப்பது புற இருள். நான் பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்? அங்கே என் கண்ணில் ஒளி இருந்தாலும் அதை காமிக்கக்கூடிய ஒளி அங்கே இல்லை, அதனால அது தெரிய மாட்டேங்குது. அதுபோல சித்தாகிய ஆன்மாவை மறைப்பது அக இருளாகிய ஆணவ மலம். நாம் எப்போதும் சத்து சித்து ஆனந்த பொருள் தான். சத்துனா என்ன? என்றும் உள்ளது. பசுக்கள் என்றும் உள்ளது, உயிர் என்றும் உள்ளது தானே, உயிர் அனாதி தானே. ஆக நாம சத்து தான். சித்துனா என்ன? அறிவு. நம்மளும் அறிவு பொருள் தான். சத்து சித்து ஆச்சு. ஆனந்தம், நம்மளும் ஆனந்தத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளும் சத்து சித்து ஆனந்தத்தை கொண்டிருக்கின்றோம். சிவபெருமான சொல்லுங்க, அவரும் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். நானும் சச்சிதானந்தம், அவரும் சச்சிதானந்தமா அப்படின்னா கரெக்டு தான், சரியான கேள்வி. இப்போ சிவனும் நானும் ஒன்னா அப்படின்னா, சிவனுக்கு அறிவு ஆணவமலத்தால் மறைக்கப்படவில்லை, உன்னுடைய அறிவு ஆணவமலத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வித்தியாசம். பதியினை சென்று அணுகா பாசம், திருமூலர். அதனால அவரு சச்சிதானந்தமாக இருக்கார், சத்து சித்து ஆனந்தமாக சச்சிதானந்தமாக அவர் இருக்கிறார். நமக்கு அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால சச்சிதானந்தத்துக்கான தகுதி நமக்கு இருந்தாலும் அது என்றும் நாமே உணர முடியலை, அது செயல்பாட்டுக்கு வரமாட்டேங்குது. சிவபெருமான் மாதிரி நமக்கும் தன்மயம் வரமாட்டேங்குது, தூய உடல் வரமாட்டேங்குது, முற்றுணர்வு வரமாட்டேங்குது, இயற்கை உணர்வு வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? அந்த அறிவை மறைத்திருக்கிறதுனால வரமாட்டேங்குது. சரி, சடமாகிய கண்ணை மறைப்பது புற இருள், சித்தாகிய ஆன்மாவை மறைப்பது அக இருளாகிய ஆணவ மலம். இது அவற்றிடையே உள்ள வேறுபாடு. நம்ம இருட்டுன்னு சொல்றோமே இருள், அந்த இருளுக்கும் ஆணவ மலம்னு ஒன்று சொல்றோமே, அதுக்கு இதுக்கும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை அப்படிங்கிறது தான் ஆசிரியர் விளக்குறார். மற்றொரு வேறுபாடும் உண்டு. அது என்னவெனில், புற இருள் வந்து கண்ணை மறைக்க அம்மறைப்பு உள்ள பொழுதே உயிர் அதனை உணர முடிகிறது. இருட்டா இருக்கு அப்படிங்கிறத உயிர் பார்த்து தெரிஞ்சுக்குது. லைட்டை போடுப்பா, லைட்டை போட்டாச்சு, வெளிச்சம் வந்துருச்சு அப்படிங்கிறது உயிருக்கு தெரியுது. இருளாக இருக்கிறதும் உயிருக்கு தெரிகிறது, வெளிச்சம் வந்து விட்டதும் உயிருக்கு தெரிகிறது. அதான் உயிருடைய என்ன அறியும் திறனுக்கு உட்பட்டு தான் இந்த காரியம் நடக்கிறது, இருள் வர்றதும் போறதும். இதுல எதனால் உணர முடிகிறது என்றால், உயிர் புறப்பொருளை கண் வழியாகவே கண்டு வருகிறது. உயிர் கண்ணுக்கு வேறாக இருத்தலினால் அக்கண்ணை புற இருள் வந்து மறைத்தவுடனேயே கண் செயற்பட முடியாமல் போகிறது. புறப்பொருள்களை காணுகின்ற காரியம் தடைபட்டு போகிறது. கண் இவ்வாறு செயல்பட மாட்டாமையை அதற்கு வேறாக உள்ள உயிரானது அப்பொழுதே உணர்கிறது. கண்ணை பாருங்கிறோம், ஆனா கண்ணு பார்க்க மாட்டேங்குது. ஏன் பார்க்க மாட்டேங்குது? உள்ள இருள் இருக்குங்கிறத உயிர் தெரிந்து கொள்கிறது. அதனாலதான் லைட்டை போடுப்பா அப்படின்னு சொல்லுது. கண் செயற்படாததற்கு காரணம் புற இருள் வந்து கண்ணை மறைத்ததுதான் என்பதையும் உயிர் அப்பொழுதே உணர்ந்து கொள்கிறது. ஏன் இந்த கண்ணால பார்க்க முடியல? இப்போ உயிர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, உயிர் இங்க இருக்கு, கண்ணை பார்ப்பா, அது இருட்டுக்குள்ள என்ன இருக்கு பாரு, என்ன இருக்கு பாருங்குது. கண்ணு பார்க்குது, நல்லாதான் பார்க்குது, ஆனா இருட்டுல என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் அண்ணே தெரிய மாட்டேங்குதுண்ணே, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, அங்கே இருட்டா இருக்கு அப்படிங்கிறது உயிருக்கு தெரிஞ்சு போகிறது. ஏன்னா கண்ணு முழு முயற்சியோட பார்க்குது, கண்ணுல இருக்கிற ஒளி இருக்குது, ஆனாலும் பொருள் தெரியல. அப்படிங்கிறதுனால உயிருக்கு தெரிகிறது அந்த உயிர் இருளா இருக்கு, அதனாலதான் நம்ம பையனுக்கு பார்க்க முடியல அப்படின்னு உயிர் உணர்ந்து கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. இதுவரை கூறியது புற இருள் பற்றியது. இனி அக இருளாகிய ஆணவ மலம் உயிர் அறிவை மறைக்க அம்மறைப்பு உள்ள காலத்தில் அவ்வறிவின் மறைப்பினை உயிர் எவ்வகையாலும் அறிய மாட்டாது. பொருளை ஏன்பா பார்க்க முடியல? இருளா இருக்கு, அதனால பார்க்க முடியலன்னு சொல்லுது.
நீ ஏப்பா சச்சிதானந்தம் மாதிரி அறிவாளியா இல்லை அப்படின்னா என்னை ஆணவ மலம் மறைச்சிருக்குன்னு உயிருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுதான் டிஃபரன்ஸ். என்ன ஒரு நூல்! இது ஆராய்ச்சி நூல்னு சொல்றதா, இது ஒரு அதிசய நூல்னு சொல்றதா? எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் நம்ம சிந்தனைக்கு எட்டாததெல்லாம் சிந்திச்சு அது வருமுன் காப்போம்ங்கிற மாதிரி நமக்கு கேள்வியை கேட்டு பதிலை கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கொண்டு நாம் ஒருவனுக்கு பதி பசு பாசத்தை விளக்க முடியவில்லை என்றால் எதை கொண்டும் விளக்க முடியாது. நம்மள அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. சற்று முன் கூறியது போல உயிர் வேறு கண் வேறு ஆதலின் கண்ணுக்கு ஏற்பட்ட மறைப்பை உயிர் உடனடியாக உணர முடிந்தது. ஆனால் இங்கே உயிரும் அறிவும் ஒன்றே ஆதலின் எல்லாவற்றையும் தன் அறிவால் அறிகின்ற உயிர் அறிவையே அகவிரல் மறைத்து நின்ற போது அம்மறைப்பை உணர்ந்து கொள்ள வழி இல்லாமல் போகிறது. மற்றவங்களுக்குன்னா சொல்லிடலாம், நம்ம அட்வைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அட்வைசர், இப்போ நான் ஒரு கன்சல்டன்ட்னா என்ன, தமிழில் என்ன, ஆலோசகர், தொழில் ஆலோசகர். நம்ம ஒரு நிறுவனத்துக்கு போகிறோம். நிறுவனத்துக்கு போய் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இதான் ப்ராப்ளமா, ஓகே இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல தெரியுது. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்தோமோ அந்த ஐடியாவெல்லாம் நமக்கு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஏன்? ஏதோ ஒரு மறைப்பு நமக்குள்ள இருந்திருக்கு. இதுபோல அக இருளால் அறிவு மறைக்கப்பட்டு அறியாமை ஏற்பட அறியாமையே தன் அறிவாக உயிர் தவறாக புரிந்து கொள்கிறது. இவ்வளவுதான் எனக்கு அறிவுன்னு அதுவே நினைச்சுக்குது. இவ்வாறு உயிர் அறியாமையே அறிவாக எண்ணி விடுவதால் அறியாமையை நீக்கி கொள்ள வேண்டும் என்ற முயற்சி அதற்கு எழாமல் போகிறது. அதனால்தான் அறிவு போல் அடர்ந்தெழும் அறியாமையின் வழி என்று குறிப்பிட்டார் மாதவ சிவஞான முனிவர். அதாவது எந்த அளவுக்கு அந்த உயிர் நினைக்குதோ அப்படியே ஆயிடுது. ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம். நீங்கள் கோவில்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம், யானைகள் நிற்கும். அந்த யானைக்கு ஒரு சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க, ஒரு காலில் ஒரு செயின் போட்டு அங்கே பில்லரில் கட்டியிருப்பாங்க. அந்த யானை எவ்வளோ பெரிய யானை, அதுக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்கு. அவங்க போட்டிருக்கிற செயின் நம்ம நாய்க்கு போடுறத விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் நல்லா அந்த செயினை போய் பாருங்கள். நீ இனிமேல் எங்கேயாவது கோவிலுக்கு போனால் யானைக்கு செயின் கட்டியிருந்தா அந்த சங்கிலியை போய் பாருங்க. அந்த சங்கிலியை அந்த யானையால் அறுக்க முடியுமா முடியாதாங்கிறத நீங்கள் நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. நீங்கள் யாராவது இன்ஜினியராக இருந்தாக்க அது என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்குறாங்க, மைல்டு ஸ்டீலில் பண்ணியிருக்காங்களா, கார்பனில் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் இருக்குது, அந்த ஸ்டீல் டென்சைல் ஸ்ட்ரென்த் என்ன, க்ரஷிங் ஸ்ட்ரென்த் என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்க. எந்த வகையில் பார்த்தாலும் அந்த யானைக்கு இதெல்லாம் ஒரு தூசு மாதிரி, உடனே அறுத்துடலான்றது எல்லாருக்குமே தெரியும். படித்தவனுக்கும் தெரியும், படிக்காதவனுக்கும் தெரியும். ஆனால் யானை அறுக்கிறது இல்லை. அது அறுக்காது அப்படிங்கிறதுனால யானைப்பாகன் அந்த சின்ன சங்கிலியில் அவ்வளோ பெரிய காலை யானையை கட்டி போட்டிருக்கு. யானை நினைச்சா அந்த அந்த கல் துணையே இழுத்துறோம். கல் தூணையே இழுக்கக்கூடிய ஒரு யானை ஆஃப்டர் ஆல் ஒரு நாய் கட்டுறதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஒரு செயினை அப்படி காலை ஆட்டி ஆட்டி அதை அறுக்க முடியலைன்னு நினச்சி நின்றுக்கிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்க. இனிமேல் போனால் கோயிலுக்கு போனாக்கா ஒரு ரூபாயை கொடுத்துட்டு தலையை நீட்டிக்கு நிற்காது. செயின் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஏன் நமக்கு பசுன்னு பேர்? பசு கயிறால் கட்டப்பட்டிருக்கு, நம்ம கயிறால் கட்டப்பட்டிருக்கிறோம். எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம்? அந்த யானை சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பது போலதான் நாமும் வாழ்க்கையிலே கட்டப்பட்டு கிடக்கிறோம். அந்த யானை நினைத்தால் அந்த செயின் இல்லை, அது மாதிரி 10 செயின் இருந்தாலும் அறுத்தரலாம். ஆனா இந்த செயினை அது அறுக்கலை. ஏன்? பழக்க தோஷம்னு ஒன்று இருக்கு. பழக்க தோஷம் அதுதான் இங்கே உயிருக்கு ஏற்படுகிறது. இந்த உயிருக்கு என்னை ஆணவ மலம் மறைத்திருக்கிறது அப்படின்னு தெரியாததால எனக்கு அறிவே இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு அதுலேயே செட்டில் ஆயிடுச்சு. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அந்த யானை ஏன் அறுக்க முடியல, அந்த விடையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, அந்த யானை குட்டியா இருக்கும் பொழுது, அதோட பலம் குறைவாக இருந்த பொழுது, சின்ன குட்டியாக இருந்த பொழுது அப்படி ஒரு செயினை போட்டு கட்டியிருந்தாங்க. அன்னைக்கு அந்த யானை அறுக்கணும்னே இழுத்துச்சு.
அப்போ குட்டி யானையாக இருந்ததுனால அதோட பலம் செயினோட பலத்தை விட குறைவாக இருந்ததால் செயினை அந்த யானை குட்டியால் அறுக்க முடியலை. முயற்சி பண்ணி பார்த்துச்சு, நாளைக்கு போய் அறுத்துறது அப்படின்னு போச்சு. நாளைக்கு போய் ட்ரை பண்ணி பார்த்தது, அறுக்க முடியல. நாளன்னைக்கு இன்னைக்கு போய் அறுத்துருவோம் அதன்னு போச்சு, ட்ரை பண்ணி பார்த்துச்சு, அறுக்க முடியல. ஒரு தடவை ட்ரை பண்ணிச்சு, 2 தடவை ட்ரை பண்ணிச்சு, 3 தடவை ட்ரை பண்ணிச்சு, 4 தடவை ட்ரை பண்ணிச்சு, 10 தடவை ட்ரை பண்ணிச்சு. இந்த செயினை என்னால் அறுக்க முடியாது அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணிச்சு. அது முடிவு பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இப்போ அதை போல 10 மடங்கு பெருசாயிடுச்சு. இப்பவும் அது அறிவுல இந்த செயினை என்னால் அறுக்க முடியாது, இந்த செயினை என்னால் அறுக்க முடியாது, இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மைன்னு அந்த யானை அதுவே சொல்லிக்குது. அதுபோல என்னை ஆணவ மலம் என்னுடைய அறிவை மறைத்திருக்குங்கிறது தெரியாம எனக்கு அறிவில்லைன்னே நம்ம உணர்ந்துட்டதுனால ஆணவ மலம் மறைச்சிருக்குங்கிறத கூட நமக்கு தெரியாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். என்ன ஒரு ஆசிரியர் பாருங்க. அவங்களுடைய திருப்படத்துக்கு கூட நம்ம நேராக நிற்க தகுதி இல்லை நமக்கு. இவ்வளோ உயர்ந்த சிந்தனைகள். அறிவில் உள்ள இம்மறைப்பு நீங்கி சரியான அறிவு தானே நம்ம படிக்கிறோம். கரெக்ட். அறிவில் உள்ள இம்மறைப்பு நீங்கி சரியான அறிவு நிகழும் போதுதான் நாம் இதுகாரும் அகவிருளால் மறைக்கப்பட்டிருந்தோம் என்ற உண்மை உயிருக்கு தெரிய வரும். அவன் அருளாலே அவன் தாள் வழங்கின்னு சொல்லி அப்புறம் தான் நமக்கு அந்த சத்தி நிபாதம்ங்கிறது வரும் பொழுதுதான் அடா இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கமே. நம்மளுடைய சைவ சித்தாந்தச்சுடர் பேட்ச் 6 நேர்முக தேர்வு நடக்குது. ஒரு மாணவரும் அத்துணை மாணவரும் 100க்கு 100% ஐயா 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 ஐயா, இதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது சாமி, சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக எனக்கு தெரியாது. இந்த 100 கிராமுக்கு முன்னாடி இதில் இவ்வளவு இருக்கு, வாழ்க்கைனா இதுதான்னு தெரியாமலே வாழ்ந்துட்டேன் சாமி. 55 வயசு ஆயிடுச்சு. இப்போ 55 நாளாக தான் எனக்கு தெரியுது வாழ்க்கை என்ன, உயிர் என்ன, இறைவன் என்ன, உடல் என்ன, 5 அடுக்கு இருக்கு, 36 தத்துவம் இருக்கு, மாயை கூட்டப்பட்ட காரண உடல், சூக்கும உடல்னு ஒன்று இருக்கு, பாவம்னு ஒன்று இருக்கு, புண்ணியம்னு ஒன்று இருக்கு, அனாதின்னு ஒன்று இருக்கு, குருநாதன் ஒன்று இருக்கு, சஞ்சிதம்னு ஒன்று இருக்கு, பிராரத்தம்னு ஒன்று இருக்கு, முப்பொருள்னு ஒன்று இருக்கு, சாத்விகம்னு ஒன்று இருக்கு, தசவாயுக்கள்னு ஒன்று இருக்கு. அடச்சாமி, இது ஒரு போண்டாவை விட விலை குறைவாக கொடுக்குறீங்க. இதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை இப்போத்தான் நான் என் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறேன், இனிமேல் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று கூட ஒரு அம்மையார், சென்னையை சேர்ந்தவர்கள், ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள், 82 வயது. 82. ஐயா, இத்தனை வருஷம் என்னென்னவோ பாடம் நடத்தியிருக்கிறேன் பிள்ளைங்களுக்கு. பாடம் இதுதாங்கிறது எனக்கு இப்போத்தான் தெரிஞ்சு. இப்போ நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். இதை இங்கேருந்து அங்கே படிக்கிறேன், அங்கேருந்து இங்கே படிக்கிறேன். இதில் நீங்கள் எதை சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் பக்கத்தை சொல்லுங்க, நான் அப்படியே ஒப்பிக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்படி படிச்சுட்டேன் இதை அப்படி சொல்கிறேன். அப்படி இந்த அறிவு விளக்கம் வருவதற்கு அறியாமை நிகழும் போதுதான் நாம் இதுகாரும் அகவிருளால் மறைக்கப்பட்டிருந்தோம் என்ற உண்மை உயிருக்கு தெரிய வருகிறது. இதை படிக்கும் பொழுதுதான் தெரியுது, அடா 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 அடா, இறைவன் கருணையாளன்கிறத இதுதான் தெரிஞ்சது. என் மீது முதலில் அக்கறை கொண்டது என் தாய் அல்ல 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 அல்ல, சத்தியமா அல்ல. இப்ப என்னுடைய தந்தையா? அல்ல 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 அல்ல. என் தாத்தாவா? அல்ல அல்ல அல்ல. என் பாட்டனா? அல்ல. என்னுடைய முப்பாட்டனா? அல்ல அல்ல அல்ல. இப்ப அவங்களே என் மீது அன்பு கொண்டவன் கருணை கொண்டவன் இல்லைன்னா இப்ப என்னுடைய மனைவியா அப்படின்னா அடைச்சி, இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இது எப்படி இருக்க முடியும்? என்னுடைய பிள்ளைய அடைச்சி அவன் இப்போ வந்தவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி. என்னுடைய பேரனை அடைச்சி அது இப்போ வந்தது. யார் உங்க மேல ரொம்ப நீண்ட காலம் அன்பு உடையவர், நீண்ட காலம் அக்கறை உடையவர்? சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமான். கட்டி பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம். எஜமானே இது உங்க காலு, இந்த காலை நான் விட மாட்டேன். நீங்க உதறி தள்ளினாலும் சரி, இன்னும் மிதிச்சாலும் சரி, என் மேல ஏறி நடந்தாலும் சரி, நான் இந்த காலை விடுறதா இல்லை சாமி என்று தாச மார்க்கத்தில் பிடித்தாலும் சரி.
அப்பா நீங்க தான் என்னை காப்பாற்றணும், அம்மா என்னை மடியில் வச்சு பால் கொடுங்கன்னு சொல்லி நீங்க அம்மாவை இறுக்கி கட்டி பிடித்து கொண்டாலும் சரி, அப்பாவை பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அப்பாவோட நெஞ்சில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, தோல்ல உட்கார்ந்திருந்தாலும், மடியில படுத்திருந்தாலும், எப்படியோ அது புத்திர மார்க்கம் என்று பெயர், அப்படி பிடிச்சிருந்தாலும் சரி, என்னுடைய தோழா என்று நான் நீ எனக்கு காதலன், நான் உனக்கு காதலி, நான் உனக்கு அப்படின்னு இறைவனை அப்படி நட்பு முறையில் சக மார்க்கம் என்று அப்படி பற்றி இருந்தாலும் சரி, என்னுடைய குருவேன்னு பற்றியிருந்தாலும் சரி, என்னுடைய மன்னவனே அப்படின்னு நீங்க பற்றி இருந்தாலும் சரி, சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே, அப்படி பிடிக்கணும் சிவபெருமான். சும்மா ஏதாவது சிவராத்திரியில் போய் நைட்டில் உட்காந்து அபிஷேகம் பார்த்துட்டு வந்தேன், பிரதோஷத்தை அன்னைக்கு போய் 1/4 லிட்டர் பால் வாங்கி கொடுப்பேன், இப்படி பார்த்தா பத்தாது. பிள்ளைக்கு தினந்தோறும் சர்லாக் வாங்கி கொடுக்குறோம், சிவபெருமானுக்கு தினந்தோறும் ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தாங்க. தேங்காய் எவ்வளோ, இது எவ்வளோப்பா கேட்குறோம், 80 ரூபா சொல்கிறேன், இது 60 ரூபா. சரி 60 ரூபா அர்ச்சனை தட்டை கொடு வாங்கிப்போம். ஒரு 20 ரூபா சிவபெருமானுக்கு உடைக்க முடியல, நீ 20 ரூபாய்க்கு நல்ல தேங்காய் வாங்க முடியல, ஏன் 60 ரூபாய்க்கு அதை வாங்குற? யான் விரும்பும் அர்ச்சனை உன் தேங்காய் அல்ல, உன்னுடைய ஊதுபத்தி அல்ல. 5 ரூபா ஊதுபத்தியும் 3 ரூபா பழைய பூவும், அதுவா சிவபெருமானுக்கு? இதுக்காகவா அங்கே அவன் குளத்துக்கரையில் உட்காந்துருக்கான்? நீ கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு, நான் கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு, நீனா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் எப்போ நம் மீது கருணை கொண்டான்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் மற்றதெல்லாம் டெம்பரவரி. இப்போ வந்தது, இப்போ எது தோன்றியதோ அது அழியும். என்னுடைய மனைவியோடைய அன்பு தோன்றியது, என்னுடைய கணவனுடைய அன்பு தோன்றியது. எப்போ டேட் ஆஃப் வெட்டிங் அல்லது டேட் ஆஃப் ஐ லவ் யூ எப்போ சொன்னமோ, ஏதோ ஒரு வேலண்டைன்ஸ் டேல தொடங்கியிருக்கலாம். பிப்ரவரி 14 தொடங்கியிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பிப்ரவரி 14 அது இருக்காதுன்னு அர்த்தம். இது என்றும் இறைவன் நம் மீது கருணை கொண்டுள்ளான்ங்கிறது தெரியணும். ஒரு சிறிய எடுத்துக்காட்டினை கூறுவோம். போகம் என்பது சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு மிகவும் பழமையான ஒரு சொல். தனு கரண புவன போகம். தனு கரண, அதேதான் ஆசிரியர் போட்டிருக்கார். தனு கரண புவன போகம் என்ற தொகுப்பில் அது இடம்பெற்றுள்ளது. அதன் பொருளை மாணவர் பலர் தவறாகவே புரிந்து வைத்துள்ளனர். ஆசிரியர் இப்படி எழுதுறாருன்னா, சில சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்களே தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள்ங்கிற வழி ஆசிரியருக்கு இருக்கிறதுனால இதை மாணவர் மேல ஏத்தி சொல்றார். பல சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் இதை தவறா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி ஆனந்தராசன் ஐயா தன்னுடைய மன வலியை மாணவன் பேர்ல சொல்றார். ஆசிரியர் தவறா சொல்றாருன்னு சொன்னா டீசெண்டா இருக்காதுங்கிறதுனால மாணவன் மேல சொல்றார். அதன் பொருளை மாணவர் பலர்ங்கிற இடத்துல பக்கத்துல சில ஆசிரியர்களும் அப்படின்னு போட்டுக்க, தவறாகவே புரிந்து வைத்துள்ளனர். போகம் என்பது நுகர்ச்சி என்று அவர்கள் பொருள் கொண்டுள்ளனர். நம்ம மாணவர்கள்லாம் இந்த இடத்துல தெளிவாகணும். ஏன்னா இது காலம்பூரா இதை நம்ம பேச போறோம். நுகர்ச்சி அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க சில மாணவர்கள் அப்படி புரிந்து கொண்டுள்ளனர். இது தவறான பொருள், இவ்விடத்திற்கு அது பொருந்தாது. போகம் என்பது இங்கு நுகர்ச்சி அன்று, நுகர்ச்சிக்கு உரிய பொருள்கள் என்பதுதான் அதற்கு சரியான விளக்கம். எல்லா மாணவர்களும் நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி எஸ்ன்னு போடுங்க. தனு கரண புவன போகத்துல போகம்னு சொல்றது எதை குறிக்கிறது என்றால் நுகர்ச்சியே குறிக்கவில்லை, நுகர்ச்சிக்கான பொருள். இப்போ போகம்னா என்ன சொல்றது, அல்வா சாப்பிட்றோம், ஸ்வீட், ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம். போகம்ங்கிறது எது? அதனால நமக்கு கிடைச்ச அந்த இனிப்பினால் கிடைத்த சந்தோஷம் போகமா, அல்லது அந்த இனிப்பு பொருள் போகமா? இதுதான் சந்தேகம். இதுதான் பல பேர் சரியா புரிஞ்சுக்கலன்னு ஆசிரியர் வருத்தப்பட்டு சொல்றாரு. நம்மளாவது சரியா புரிஞ்சுக்குவோம். ஏன்னா அவர் கண்ணீர் சிந்துறதை நம்ம பார்த்துட்டு திரும்ப நம்ம திருந்தாம இருக்கக்கூடாது. ஆக பல பேர் என்ன சொல்றாங்க, போகம் என்பது நம்ம என்ஜாய் பண்றோம்ல, அதான் போகம். டூர் போறோம், பிக்னிக் போறோம், ஜாலியா இருக்கும், அந்த ஜாலி தான் போகம் அப்படின்னு சொல்றாங்க. ஜாலி போகம் இல்லை, எந்த பொருள் ஜாலியை கொடுத்ததோ அதுதான் போகம் அப்படிங்கிறத நம்ம மாணவர்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். போகம் என்பது நுகர்ச்சி இல்லை, இது தவறான பொருள். போகம் என்பது இங்கு நுகர்ச்சி அன்று, நுகர்ச்சிக்குரிய பொருள்கள் என்பதுதான் அதற்கு சரியான விளக்கம். தனு கரண புவன போகம் நான்கும்
மாயை நின்றும் தோன்றிய காரிய பொருள்கள். எனவே நுகர்தற்காக அமைந்த உலகப் பொருள்களே போகம் எனப்பட்டன. அல்வா, அது மாதிரி பாதுஷா, அதெல்லாம் தான் போகமே தவிர இனிப்பு போகம் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்றார். யாரோ அப்படி சொல்லியிருந்திருக்காங்க. அதனால அவருக்கு மனதில் இருந்த வருத்தத்தை இங்கே இறக்கி வச்சிட்டாரு. நம்ம இதை படிச்சுட்டும் அதே தவிர செய்ய வேண்டாம். ஒரு பொருளை முற்றிலும் அறியாதிருப்பதும் அறியாமைதான், அப்பொருளை தவறான முறையில் அறிந்து வைத்திருப்பதும் அறியாமைதான். இதை பல முறை நம்ம படிச்சிட்டோம் நம்ம. எனவே இச்சொல்லை பொறுத்தவரையில் மாணவர் பலர் அறியாமையில் உள்ளனர் என்பது புலனாகும். ஆனால் இந்த உண்மையை தம்மிடம் அறியாமை உள்ளது என்பதை அந்த மாணவர்கள் அறிவார்களா? ஒரு ஆசிரியர் இப்படி சொல்லி கொடுக்கறது நம்ம தவறா சொல்லி கொடுக்குறோன்னு தெரிஞ்சிருந்தால், ஒரு வேளை நம்ம அது மாதிரி இனிமேல் சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம். போகம் என்று சொல்லுவது அந்த அந்த பொருளைத்தான் குறிக்கிறதே தவிர அதிலிருந்து வரக்கூடிய இன்ப துன்பத்தை குறிக்கல, அதிலிருந்து வரக்கூடிய அறுசுவையை குறிக்கல அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் சில மாணவர்கள் அது தெரியாமல் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எனவே இச்சொல்லை பொறுத்தவரையில் மாணவர் பலர் அறியாமையில் உள்ளனர் என்பது புலனாகும். ஆனால் இந்த உண்மையை நம்மிடம் அறியாமை உள்ளது என்பதை அந்த மாணவர்கள் அறிவார்களா? நான் இது மாதிரி போகம்னு சொன்னாக்க அந்த இனிப்புன்னு தான் நினைச்சு இது வரைக்கும் பாடத்துல கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் அறிந்து புரிந்து கொள்வாரா? அறிய மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தமது அறியாமையே சரியான அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னது தான், நான் படித்தது எங்கேயோ படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலையோ இது போன்ற வேறு நூல்களையோ காண நேர்ந்து போகம் என்பதன் உண்மையான பொருள் இன்னது என்பதை விளங்கி கொள்ளும் போதுதான், அதாவது அறியாமை நீங்கி சரியான அறிவு நிகழும் போதுதான் தாம் இதுகாரும் அறியாமையில் இருந்தோம் என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இதுவரை கூறியவற்றால் புற இருளின் மறைப்பை அம்மறைப்பு உள்ளபோதே உணர முடியும். ஆனால் ஆணவ மலமாகிய அக இருளின் மறைப்பை அம்மறைப்பு உள்ள வரையில் உணர முடியாது. இது புற இருளுக்கும் அக இருளுக்கும் உள்ள வேறுபாடு என்பது விளங்கும். உங்களுக்கு இது கேள்வியில கேட்க போறோம், தேர்வுல இது வரும். அக இருளுக்கும் புற இருளுக்கும் உண்டான வேறுபாடு என்பது அப்படின்னு கேட்போம். இதை விளக்கணும். அது அடுத்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. சுருக்கமாக அமைத்து கூறலாம். புற இருள் பிற பொருள்களை காண விடுவதில்லை. வெளியில இருக்கிற இருள் அதுக்குள்ள இருக்கிற பொருள் என்னங்கிறத காண விடுவதில்லை. ஆனால் தன்னை காட்டி நிற்கும் இருளாக இருக்குதுங்கிறத கண்ணு தெரிஞ்சுக்கும். இருளுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் தெரியாதே தவிர இருளாக இருக்கிறது அதனால எனக்கு தெரியலைங்கிற அளவுக்கு கண்ணுக்கு தெரியும். இருளை புற இருள் என்ன பண்ணும்? தன்னிடம் இருக்கிற பொருளை மறைச்சிருந்தாலும் தன்னை காட்டிக்கும். அதை காட்டாம மறைச்சிக்க முடியாது புற இருள். அக இருளாகிய ஆணவம் மறுபிறப்பு இருவினை முதலிய பிற பொருள்களையும் காட்டுவதில்லை, தன்னையும் காட்டுவதில்லை. மறுபிறப்பு என்று ஒன்று இருக்கிறது, எனக்குத்தான் அது புரியவில்லை, அதனால மறுபிறப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இன்னும் நல்லா படிச்சுட்டு இப்போ என்கிட்ட நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்பாங்க. திதி கொடுக்குறமே இது சரியா தவறா சொல்லுவாங்க. வேற ஏதாவது திருமுறைகள்ல இது மாதிரி தீட்டு பற்றி ஏதாவது சொல்லியிருக்குதா? எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, 16 நாள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, திருமுறையில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தெரியலை, நான் இன்னும் படிக்கலை. படித்த வரைக்கும் தெரியல, நான் இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஒருவேளை நான் அடுத்ததை படிக்கும் பொழுது, அடுத்த நூலை படிக்கும் பொழுது, அடுத்த ஆசிரியர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுடைய பதில் நான் இப்போ நினைக்கிறத விட வேறாக இருக்கலாம். அது வரைக்கும் என்கிட்ட அந்த கேள்விக்கு பதில் இல்லை, தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்க, வேணா அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிடும். தெரியாத ஒரு பொருளை நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அதுபோல இந்த இருவினை முதலிய பிற பொருள்களையும் காட்டாது, இந்த தன்னையும் காட்டுவதில்லை. ஆதலால் இம்மலம் புற இருளை விட கொடியதாயிற்று. புற இருள் பொருளை மறைக்கும், ஆனால் தன்னை காட்டிக்கொள்ளும். அதால தன்னை மறைக்க முடியாது. இருட்டா இருக்கிறோன்னு தெரியாது, இருட்டா இருக்குன்னு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருட்டு மறைஞ்சு நிற்க முடியாது. ஆனால் அறிவை ஆணவமலம் மறைச்சிருக்குங்கிறது அறிவுக்கே தெரியாத நிலையில நம்ம இருக்கிறோம். அதுதான் கேவல நிலைன்னு சொல்றோம். சரி, அடுத்து சகச மலம். இன்னொரு பெயர் சகச என்று பெயர். ஆணவத்திற்கு சகச மலம் என்ற பெயர் ஏன்? உயிர்கள் ஆணவ மலம் இன்றி இருந்த காலமே இல்லை, ஏன்னா அனாதின்னு சொல்லிட்டோம். முதல் தொட்டு எல்லா உயிர்களும் ஆணவ மலத்தோடு கூடியேதான் உள்ளன என்று சைவ சித்தாந்தம் கூறும்.
உயிர் என்று உண்டோ அன்றே அதனோடு ஆணவ மலம் இருந்ததால் அதற்கு சகச மலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இயற்கையாகவே சகசனா இயற்கை பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். சகசம் என்பதற்கு உடன் தோன்றியது என்பது நேர்பொருள். சக என்றால் உடன் என்று பொருள், ஜம் என்றால் தோன்றியது என்று பெயர். அது சகஜம்பா, அது சகஜம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு ஞாபகம் இருக்கிற காலம் வரைக்கும் அது அப்படித்தான் நடந்திருக்கு. இப்போ தீபாவளிக்கு 9 மணிக்கு மேலே பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வெடிக்கிறோம். அது என்னது? அது சகஜம் பாரு. சீட் பெல்ட் அணிந்து தான் வாகனம் ஓட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அணிய மாட்டோம். ஏன்? சகஜம். இப்போ எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நாங்கள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி எதெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கு பேர் சகஜம் என்று பேர். சகஜம் 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 சகஜம். சக என்றால் உடன், ஜம்முன்னா ஜம்முன்னு தோன்றியது, ஜம்முன்னா தோன்றியதுன்னு அர்த்தம். சக ஜம் என்றால் இயற்கையாகவே தோன்றியது, இயற்கையாகவே கூட இருக்கிறது. ஸோ இயற்கை என்ற பொருளையும் அது தரும். எனவே ஆணவ மலம் உயிருக்கு இயற்கையாக உள்ள குற்றம் என்பது சகசமலம் என்ற பெயரால் விளங்கும். ஆரம்பத்திலேயே அனாதியிலிருந்தே அது இருக்குங்கிறது. இந்த மலத்துக்கு சகசமலம்னு ஒரு பேர் வச்சிருக்கிறத வச்சே நம்ம சொல்லிடலாம் அனாதியிலிருந்தே இருக்கு. அனாதியிலிருந்தே அது இருக்கிறதுனால இதுக்கு சகஜ மலம்னு சகச மலம்னு நம்ம சொல்றோம். நம்ம தமிழ்ல ஜ, ஜே, ஜோ, ச இந்த வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்த மாட்டோம். அதனால சகஜ கஜ அப்படிங்கிறத கச அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் சகச அப்படின்னு சொல்றோம். சகஜன்னு சொல்லாம சகசன்னு சொல்றோம். ராஜராஜன் அப்படின்னு சொல்லாம ராசராசன் அப்படின்னு சொல்றோம். அதுபோல ஜோதி, ஜோதியே சுடரே அப்படின்னு திருமுறைகள் எங்கேயும் இருக்காது. சோதியே சுடரே அப்படின்னு இருக்கு. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி. அப்படி கிடையாது, சய சய போற்றி. அந்த எழுத்துக்களை எல்லாம் தவிர்க்கிறதுனால அதுக்கு சமமான தமிழ் எழுத்தை நம்ம பயன்படுத்துறோம். சரி, அடுத்தது மூலமலம்னு பெயர் ஆணவத்திற்கு. ஆணவத்திற்கு மூலமலம் என்ற பெயர் ஏன்? இதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு ஆனந்தராசன் ஐயா புக்கில் தான் அப்படி இருக்குன்னு நம்ம படிக்க வேண்டியதில்லை. நமக்கு ஆணவ மலம் பற்றிய இயல்பு, பதியோடைய இயல்பு படிச்சுட்டு 5வது அலகுல பசுவோட இயல்பு, 6வது அலகு பாசத்தின் இயல்பு, அதுலேயே ஃபுல்லாக இதை தான் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. சைவ சித்தாந்த சுடர் நூலில் அலகு 6 பாசத்தின் இயல்புகள், அதில் ஆணவ மலத்தை பற்றி படிக்கும் பொழுது இது ஒரு மூல மலம், பக்கம் 33. மூல மலம், இது அறியாமை, இது ஆணவம் செருக்கு, இது இருள், இது மாசு அல்லது தூசி, இது தடை அப்படின்னு ஒரு 6 பெயர்கள் அதுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அதுதான் ஆசிரியர் இங்கே ஒன்றா சொல்லிக்கிட்டு வர்றாரு. இது சகச மலம், இது மூல மலம், இது இருள் மலம் அப்படின்னு ஒன்றுனா பெயரை வச்சு பெயர் காரணத்தை சொல்லிட்டு வராங்க. ஆணவத்திற்கு மூல மலம் என்ற பெயர் ஏன் வந்ததுன்னா, இறைவன் உயிர்களின் ஆணவ மலம் பரிபாகம் ஆதர் பொருட்டு, அதாவது மெலிவடைந்து நீங்கும் நிலை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பரிபாகம் அப்படின்னா என்ன? மெலிவடைந்து நீங்கும் நிலைன்னு அர்த்தம். சில பேர் கேட்பாங்க, சிவபெருமான் முதல் பிறவிலே முத்தியை கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படி கொடுத்தா திரும்ப சேர்த்துக்கு வந்து. அதுக்கு நம்ம சைவ சித்தாந்த சுடல ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம். தெருவில் இருக்கிற நாயை கூட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிங்கன்னா அப்புறம் கதவு திறக்கிற வரைக்கும் அங்கே இருக்கும். கதவு திறந்தவொடனே திரும்ப இங்கே வந்துடும். ஏன்னா பெட்டோட அருமை அதுக்கு தெரியாது. அதனால ஒன்றும் தெரியாதவனு திருப்பி கூட்டு போய் மேடையில் உட்கார வச்சாக்க, இப்போ நம்ம ஆளுங்களாம் யாராவது இந்த சினிமாவில் ஏதோ ஒரு படத்தில் காமிப்பாங்க, செந்தில், ரஜினிகாந்த் அவங்கெல்லாம் போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்குவாங்க. படையப்பான்னு நினைக்கிறேன், அண்ணாமலையா என்னன்னு தெரியல. ஸ்டார் ஹோட்டலில் போய் அவங்கள விட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே எப்படி ஆர்டினரியாக இருப்பாங்களோ அது போலவே அந்த ஹோட்டலில் அங்கங்கே உட்கார்றது, தரையில் படுத்துக்கிறது அப்படிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட அருமை உங்களுக்கு தெரியாததுனால. சச்சிதானந்தத்தோட அருமை நமக்கு தெரியவில்லை என்றால் சச்சிதானந்தத்துக்குள்ளே போனாலும் நமக்கு இது சச்சிதானந்தங்கிறத உணர முடியாது. எப்படா திரும்ப ஊருக்கு போவோம் அப்படி இருக்கும். நிறைய பெற்றோர்கள், பையன் மெட்ராஸில் இருக்கான், என் பையன் மெட்ராஸில் இருக்கான், என் பையன் மெட்ராஸில் இருக்கான், என் பையன் மெட்ராஸ், என் பேரனை பார்க்க போகணும், பேரனை பார்க்க போகணும், பேரனை போய் பார்த்தோன்னு எப்படா திருநெல்வேலிக்கு போவோன்னு இருக்கும். திருநெல்வேலி நெல்லையப்புறம் பார்த்து ரொம்ப நாளாச்சு.
திருநெல்வேலியில பூவெல்லாம் கம்மியா இருக்குமே. திருநெல்வேலியில வீட்ல இருந்து கோயிலுக்கு போறதுக்கு 10 நிமிஷம் தானே ஆகும். இங்க நம்ம தெருவ தாண்டறதுக்கே டிராஃபிக்ல 10 நிமிஷம் நிக்கிறோமே. இங்க எப்படி விலை சொல்றாங்களே, இங்க எப்படி பக்கத்து வீட்ல பேச மாட்டேங்கிறாங்களே. நம்ம மாடியில நின்னோம்னா 7 வீட்டு பாட்டிகள்லாம் மேல வருவாங்க. மாடியிலேயே நின்னு நம்ம ஒரு கருத்தரங்கம் நடத்துவோமே. இங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கலாம் நம்ம முகத்த பார்த்தே பேச மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி எப்படா திரும்ப திருநெல்வேலி போவோம்னு ஆசை வந்துரும். அதுபோல அமெரிக்காவுக்கு போறவங்கலாம் அப்படித்தான். எப்படா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு ஆயிடும். அதுபோல இந்த ஆணவ மலத்தை இங்கே பக்குவம் இல்லாமல் அங்கே கூட்டிட்டு போய் வச்சோம் அப்படின்னா திரும்ப எப்படா இங்கே போவோம், எப்படா இங்கே போவோம், எப்படா இங்கே போவோம்னு அது திரும்ப வந்துருங்கிறதுனால இங்கே எப்படியெல்லாம் நீ அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கிட்டு வா அப்படின்னு தான் இறைவன் நம்மளை பக்குவப்படுத்துறாரு. ஆக பரிபாகம் என்றால் மெலிவடைந்து நீங்குதல் என்று பெயர். பரிபாகம் அப்படின்னா விலகிவிடும் அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக மெலிவடையும், அதான் பரிபாகம்ங்கிறது. முதலில் மாயா காரியங்களை உயிர்களோடு சேர்க்கின்றான். உடம்பும் கருவிகளும் நிலமும் நுகர்ச்சி பொருள்களும், எப்ப சொன்னாலும் போகம் போகம்னா நுகர்ச்சி அல்ல, நுகர்ச்சி பொருள்களும் ஆகிய இவையே மாயா காரியங்கள். இவ்வாறு தரப்பட்ட உடம்பு முதலியவற்றை கொண்டு உயிர்கள் கண்மங்களை செய்கின்றன. இவ்வாறு மாயையும் கண்மமும் உயிர்களுக்கு பின்பு உண்டாகின்றன. ஆணவம் போல மாயை கண்மங்களும் மலங்களே. இவ்வாறு மலங்கள் 3 ஆகின்றன. முதல்ல ஆணவம் இருந்துச்சு, அடுத்ததுல கண்மம் மாயின்னு மொத்தம் 3 மலங்கள் உயிரை சார்ந்து விடுகிறது. 3 மலங்கள் கொண்ட நிலையைத்தான் நாம் சகலர் என்று சொல்லுகின்றோம். கேவல நிலையில ஆணவ மலம் மட்டும் இருந்தது. அடுத்தது 3 மலம் சேர்ந்த பிறகு நமக்கு சகலர் என்று பெயர். அதுக்கப்புறம் திரும்ப அனுபவத்தால இன்னொரு இது மாயை என்று நாம் உணர்ந்து கொண்ட பிறகு, மாயையை கொடுத்தாதானே இது மாயைன்னு சொல்ல முடியும். அதனால மாயையை கூட்டி இறைவன் மாயை என்பதை தெரிந்து கொள்ள வைக்கிறார். இது மாயை வேறு, நான் வேறுங்கிற அறிவு விளக்கத்தை கொடுக்கிறது. அப்படி போயிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு பேரு பிரளய கலர் என்று பெயர். மாயை இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இருவினை ஒப்பு வந்துடும். இருவினை ஒப்பு வந்துட்டோம் அப்படின்னாக்க கண்மம் கூடாது, குறையாது, ஆகாமியம் கிடையாது. ஆகாமியம் இல்லை அப்படின்னா பழைய சஞ்சிதத்தை குருநாதன் மூலமா திருமுறைகள் மூலமா நீக்கி விட்டுறலாம். ஆகாமியம் வராது. ஆட்டோமேட்டிக்காக கண்மத்துக்கு வேலை கிடையாது. கண்மத்துக்கு என்ன வேலை? ஏதாவது வினை நடந்தாதானே வேலை. எல்லாமே இறைவன் பால், எல்லாமே இறைவன் செயல்னுட்ட பிறகு கண்ம நோட்டுக்கு வேலை இல்லை. இப்போ அது கண்மமும் விலகிடுச்சு அப்படின்னாக்க அடுத்ததாக நமக்கு விஞ்ஞான கலர் என்று பெயர். சுத்தமாயா போனங்களுக்கு போயிடுவோம். நம்ம வாழ்கிற லெவலே வேறையா இருக்கும். மேலே இருக்கும் நம்ம பூமி, அங்கே போய் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்லும் பொழுது மாயை போயிடுச்சுன்னா கண்மம் போயிடுச்சுன்னா, கண்மும் மாயையும் போகாது. கண்மும் மாயையோடைய அந்த பாதிப்பு இருக்காது. இப்போ நிறைய குடிகாரங்க இருக்காங்க. சில பேர் குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிடும். சில பேர் குடிச்சிருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியாது. கிட்ட போய் ஊதுங்கன்னா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 2 பேரும் குடிகாரன் தான். அதுபோல் இந்த முதல்ல இருக்கிறது இது மாயை, குடிகார பிடிச்சிருக்கான் பாரு அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இருக்கும். அங்கே மேலே போக போக அது மாயை நம்ம கூட இருந்தாலும் அந்த வாசமோ, அந்த போதையில் ஆடுறதோ, வாய் உளர்றதோ, இங்கிலீஷில் பேசுகிறதோ, மனைவி கிட்ட சண்டை போடுறதோ இல்லாததுனால குடிக்காம தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறைந்து போய்விடும். அதனால மாயை போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, கண்மம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆணவமும் ஒரு காலத்தில் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சச்சிதானந்தத்தை அடைந்து விட்டோம் என்றாலும் ஆணவம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆணவத்தோடைய என்ன வார்த்தை சொல்றார் ஆசிரியர்? மெலிவடைந்து நீங்குகின்ற நிலையில இருக்கும். சிவமாக்கியும் என்னை ஆண்ட, அப்படித்தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறார். உயிர்களை ஒரு மலத்தினின்றும் விடுவித்ததற்கு இறைவன் மேலும் 2 மலங்களை சேர்த்தது ஏன் என்ற ஐயம் உனக்கு எழலாம். ஆணவம் மட்டும் நான் ஒழுங்கா பேசாம அந்த கேவலத்திலே இருந்திருக்கலாம்ப்பா. அங்கே 1 மலம் தானே இருந்தோம், அப்படியே விட்டுருந்துருக்கலாம் இந்த சிவபெருமான். 1 மலத்துல இருந்த எண்ணெய 3 மலத்தை சேர்த்தவன் துரோகி அப்படின்னு ஆசிரியர் இப்ப விளக்க. அப்படி நம்ம நினைச்சிருவோம். பகுத்தறிவாளன் கேட்பான், உங்க சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் நீ எப்படி இருந்த? 1 மலத்தோட தான் இருந்த. சிவபெருமான் உனக்கு என்ன கருணை பண்ணான்? 3 மலமாக்கி விட்டான். உன போய் கருணை கடவுள். அப்ப போய் தெரியுதுல்ல உனக்கு, அவன் எப்போதுமே பிரச்சனை தான் பண்ணுவான், துன்பத்தை ஜாஸ்தி கொடுப்பான், மாயைக்குள்ள அவனை அழுத்துவான், கண்மத்தை வச்சிருவான், சஞ்சிதத்தை கொடுப்பான், அழிக்கிற கடவுள் அப்படின்னு பகுத்தறிவாளனே சொல்லணும். பகுத்தறிவாளன் சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டான்னா அது பெரிய நாட்டுக்கு ஒரு அணுகுண்டு மாதிரி ஆயிடும். பகுத்தறிவாளன் சைவ சித்தாந்தத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டான்னாக்க. அப்படியே
இங்க உயிர்களை ஒரு மலத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு இறைவன் இன்னும் 2 மலத்தை ஏன் சேர்த்தார் அப்படின்ற கேள்வி நியாயமாக இருக்கும். நெய்யும் இடத்தில் புதிய ஆடை தோன்றும் போதே கஞ்சி முதலிய அழுக்கோடுதான் தோன்றுகிறது. இவ்வழுக்கை போக்குதற்கு அதனை வெளுப்பவன் என்ன செய்கின்றான்? அதனோடு உவர் மண் சாணம் ஆகிய அழுக்குகளை சேர்க்கின்றான். இந்த காலமெல்லாம் போயிடுச்சு. நம்ம யார் உவர் மண் இப்போ சேர்க்குறோம்? வாஷிங் மிஷின் வந்துருச்சு. அதுவும் டாப் லோடிங் ஃப்ரண்ட் லோடிங் இருக்குது. ஃப்ரண்ட் லோடிங்க்கு தனியாக லிக்விட் இருக்குது, டாப் லோடிங்க்கு தனியாக இருக்குது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக போர் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம எதையும் பண்ண வேண்டாம். வாஷிங் மிஷின் ஓடு அப்படின்னு இங்கே ஹாலில் உட்காந்துக்கிட்டு சொன்னால் வாஷிங் மிஷின் ஓடுற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. துணியை மட்டும் அங்கே கொண்டு போய் போடணும். துணியை போடுறதே, அழுக்கு துணியை போடுறதே வாஷிங் மிஷினேலையே போட்டுக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லான உடனே ஆன் அப்படின்னு ரிமோட்டில் ஆன் பண்ணிட்டா போகுது. வேலையை எப்படி ஈஸி பண்ணிட்டாங்க பாருங்கள். அதனால நமக்கு இந்த உவர் மண் உதாரணமெல்லாம் இப்போ புரியாது. இருந்தாலும் நூலில் இருக்கிறதுனால படிச்சுக்குவோம். உவர் மண்ணுன்னா அந்த காலத்தில் அந்த வேஷ்டி அதெல்லாம் நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு அந்த துவைப்பவர், ஆடை துவைக்கிறவர் என்ன பண்ணுவார், அதோட இந்த உவர் மண்ணுங்கிறத சேர்ப்பார். சேர்த்து உவர் மண் சாணம் ஆகிய அழுக்குகளை சேர்க்கின்றான். ஆடையில் இருந்த இயற்கை அழுக்கிற்கு அவன் சேர்த்த செயற்கை அழுக்குகள் மாற்றாய் அமைகின்றன. இதில் இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும், அந்த அழுக்கை எடுக்கும். பின்பு அவன் அவ்வாடையை துவைக்கும் பொழுது இயற்கையும் செயற்கையும் ஆகிய அவ்விரு அழுக்குகளும் நீங்கி ஆடை தூய்மை பெறுகிறது. திரும்ப ஃபைனலாக துவைக்கும் பொழுது இதையும் நீக்க வேண்டியது இருக்கு. அதுபோல உயிர்களிடத்தே உள்ள இயற்கை மலமாகிய ஆணவம் இருள் மலமாகலின் இறைவனால் சேர்க்கப்பட்ட மாயை கண்மங்கள் விளக்கு போல்வனவாய் ஆணவத்திற்கு மாற்றாய் அமைந்து உயிர்களுக்கு உதவுகின்றன. அவை பின்னே சேர்ந்த செயற்கை மலங்களாய் ஆகந்துவ மலம் என்று வடமொழியில் சொல்லப்படுகின்றன. ஆகந்துவம் என்றால் பின்பு வந்தது அல்லது செயற்கை மலம் என்று பெயர். இந்த பேர் நமக்கு புரியலைன்னா அந்த பேரை விட்டுருங்க. செயற்கையாக வந்தது, இறைவன் சேர்த்ததோட நிறுத்திக்கணும். ஆகந்துவம்னு போட்டிருக்கு. ஆகந்துன்னா ஆகந்து வேற, ஆகந்துவம் வேற. ஆகந்துவம் அப்படின்னாக்க அதில் கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் வந்து சைவ சித்தாந்தம்னா இது பெருசுங்களுக்கே புரியலை, நம்மை போன்ற சிறுசுங்களுக்கு எங்கப்பா புரிய போகுது? இந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். உங்கள் திசையை வணங்கி இந்த இடத்தை விட்டு நான் ஓடி விடுகிறேன் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தை விட்டு ஓடிடுவாங்க. அதனால யாராவது ஆர்வம் உள்ளவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்னன்னு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆழமாக போகாமல் மேலோட்டமாக வந்துடலாங்கிறது என்னுடைய அனுபவ அறிவுரை. இவ்வாறு இறைவன் உயிர்களோடு ஏனை மலங்களாகிய மாயை கண்மங்களை சேர்த்ததற்கு காரணமாய் இருப்பது ஆணவமே ஆகையால் அது மூலமலம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. கேள்விகள் நிறைய பெரிய பெரிய பதிலாக இருக்குது. நீ படிக்கிறதெல்லாம் ஒன்று ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு போகுது. கொஸ்டின்ஸ் மூவ் ஆக மாட்டேங்குது, பக்கம்தான் மூவ் ஆகுது. ஆணவத்திற்கு என்ன காரணம் பற்றி அப்பெயர் இடம்பெற்றது? ஆணவத்துக்கு ஏன் ஆணவ மலம்னு பேர் வந்ததுன்னு கேட்கிறாரு மாணவர். ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனைப் போலவே வியாபக பொருளாகும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆன்மாவும் வியாபக பொருளாகும். இதெல்லாம் புதிய உண்மை. இதெல்லாம் எப்போ சயின்ஸில் கண்டுபிடிக்க போறாங்க? கண்டே பிடிக்க முடியாது. உடலுக்குள்ள உயிர் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியாதவங்க உயிர் உடலையும் தாண்டி வெளியில இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? அதாவது எல்லையற்றதாய் எங்கும் நிறைந்துள்ள பொருளாகும் ஒவ்வொரு ஆன்மாவும் எல்லையற்றது, எங்கும் நிறைந்துள்ள பொருளாகும். இங்கனம் வியாபக பொருள் ஆயினும் இறைவனது வியாபகத்துள் அடங்கியுள்ள பொருளாகும். எனக்கு செல்வாக்கு நிறைய இருக்கு அப்படின்னா என்னுடைய சீஃப் மினிஸ்டர் அளவுக்கு இல்லை, சீஃப் மினிஸ்டருக்கு உள்ள அடங்கி இருக்கு. ஒரு மாவட்ட செயலாளர், அவ்வளோதான். இதுபோல் 30 மாவட்டங்கள் இருக்கு, ஒன்னொன்றுக்கும் செயலாளர் இருக்காங்க. என்னுடைய ஏரியாவில் நான் பெரிய ஆளாக இருப்பேன். லோக்கல் ரவுடியாக வேணா இருக்கலாமே தவிர நாட்டுக்கு ரவுடியாக இருக்க முடியாது. லோக்கலில் பெரிய ஒரு நல்ல மகானாக இருந்தாலும் நாட்டு அளவில் என் பேர் வெளியில் தெரியாது. அதுபோல் நான் வியாபக பொருளாக இருந்தாலும், என்னுடைய ஆன்மா வியாபக பொருளாக இருந்தாலும், என்னுடைய உடல் முழுவதும் பரவி இருந்தாலும், உடலுக்கு வெளியேயும் பரவி இருந்தாலும், அப்படி இருந்தாலும் இதோட எல்லை எங்கே இருக்கும் அப்படின்னா சிவபெருமானோடைய எல்லைக்கு உள்ளதான் இது இருக்கும். அது அண்டா என்றால் இது குண்டாவாகத்தான் இருக்க முடியும். இது அண்டா, என்னுடைய ஆன்மா அண்டா, சிவபெருமானது குண்டா அப்படின்னு சொன்னா குண்டா தூக்கி நம்மளை வெளியில போட்டுருவாங்க. இதுதான் ஆன்மாவாகிய நம்முடைய இயற்கை நிலை. ஆனால் நாம் நம்மை இவ்வாறு உணர்கிறோமா? இப்ப நான் சொன்னதை யாராவது ஏத்துக்க முடியுமா? நானே இன்னும் ஏத்துக்கல.
என்னுடைய உயிர் உலகம் முழுவதும் பரவி இருக்குது, எல்லா நட்சத்திரங்களையும் என்னுடைய உயிர் தொட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பாடம் சொல்லுது. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், பேராசிரியர். ஆனால் என்னால் நம்ப முடியுதா இதை? அட போய, செவத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது, நிலாவுலையும் என் உயிர் இருக்குன்னு எப்படி நான் அதை ஏற்றுக்கிறது அப்படின்னு நானே நினைக்கிறேன். ஏன்? எனக்கு அந்த ஆணவ மலம் மறைப்பு இன்னும் நீங்கவில்லைன்னு அர்த்தம். பாடம் தான் நடத்துகிறாரே தவிர ஆணவ மலம் மறைப்பு நீங்கவில்லை என்று அர்த்தம். இதுதான் ஆன்மாவாகிய நம்முடைய இயற்கை நிலை. ஆனால் நாம் நம்மை இவ்வாறு உணர்கிறோமா? இறைவனுக்கு அடுத்த பெரும் பொருள் நாம் என்பதை உணர்கிறோமா? இறைவனுக்கு அடுத்துங்கிறத உணர்றோமா? இறைவனது நிறைவனுள் நாம் அடங்கி இருக்கிறோம் என்பதையாவது உணர்கிறோமா? இல்லையே. நம்மை உடம்பினுள் உள்ள சிறு பொருளாகவே எண்ணிக்கொள்கிறோம். உயிர்னா உள்ளே இருக்கும், செத்து போயிடும், 16 நாளைக்கு வீட்டை சுற்றிக்கிட்டே வரும், அப்புறம் வந்து ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஒரு 100 மீட்டரில் சுற்றி 100 கிலோமீட்டரில் சுற்றும், அப்புறம் கொஞ்சம் எள்ளும் என்னம்மா அது அந்த புல் தர்ப்ப புல்லா, தர்ப்பையும் எள்ளும் பச்சரிசியும் பழமும் கொடுத்தாக்க அங்கேருந்து ஒரு 1000 மைல் நகர்ந்து போகும். அப்புறம் அடுத்த மாதம் என் பிள்ளைங்கள்லாம் எனக்கு தவசம் திதி கொடுப்பாங்களான்னு அங்கேயே நிற்கும் அந்த ஆன்மா. அப்புறமா நீங்கள் இன்னொரு உருண்டை வைக்கும் பொழுது அது இன்னும் போகும். அப்படியே அது போய் அங்கே அந்த சந்திரகுப்தன் சித்திரகுப்தன் இருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்கு போகிறதுக்கு 1 இயர் ஆகும். அந்த 1 இயரில் நீங்கள் மாதம் மாதம் திதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்காது, அதனால ஒரு தடவை கொடுத்தா போதும். அப்படியெல்லாம் நமக்கு வழிமுறைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற காக்கா வந்து நம்ம அம்மா இங்கே வந்து காக்காயா நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா காக்கைக்கு எப்படி தெரியும் நம்ம பொண்ணுன்னு? நமக்கே தெரியல, போன பிறவியில் நம்ம யாரோட மகன் யாரோட மகள்னு தெரியல. காக்கைக்கு எப்படி தெரியும் இது என்னுடைய மகன் வீடு, அவனுக்கிட்ட இருந்து நான் அதை வாங்கிட்டு போகணும்னு சொல்லி? எந்த சயின்ஸாக இருந்தாலும் சிவபெருமானுடைய கருணை இல்லாமல் நடக்கும். சிவபெருமான் நினைச்சா காக்கைக்கு தெரியும், சிவபெருமான் நினைக்காம காக்கைக்கு தெரியாது. சரி, ஆன்மாவின் வியாபகத்தை மலம் மூடி மறைத்திருப்பது குளத்து நீரில் படர்ந்துள்ள பாசிய நீர்ப்பரப்பு முழுவதையும் மறைத்திருத்தல் போன்றது. பாசியால் மூடப்பட்ட நீர் சிறிதும் தோன்றாதது போல ஆணவத்தால் மறைக்கப்பட்ட ஆன்மாவின் இருப்பு முதலில் சிறிதும் தோன்றாமலே இருக்கும். குளத்தில் கல்லை விட்டெறிந்த போது கல் விழுந்த இடத்தில் பாசி சிறிது விலக அந்த அளவிற்கு நீர் சிறிது தோன்றுகிறது. அதுபோல மாயையின் காரியமாகிய உடம்பு சேர்ந்த போது உடம்பளவில் ஆன்மாவின் அறிவு இச்சை செயல்கள் சிறிதே விளங்க பெற்று ஆன்மா உடம்பினது அளவாய் நிற்கிறது. வியாபக பொருளாகிய ஆன்மாவை இங்கனம் உடம்பு அளவினதாய் செய்தது ஆணவ மலமே ஆகும். ஆணவம் என்பதற்கு அணுத்தன்மையை செய்வது என்பது பொருள். அதையும் குறிச்சுக்கங்க. நம்ம ஆணவம்னா ஆணவமா பேசுறது, செருக்கு அப்படின்னு மட்டும்தான் நம்ம நூலில் கொடுத்துருக்கோம். ஆண் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? ஆண்னா ஜென்ஸ் இல்லை, ஆண்கிறது அணுத்தன்மையை குறிக்குது, ரொம்ப மைனூட்டானதுன்னு அர்த்தம். ஆணவம்ங்கிற பெயர் எதை குறிக்குது? ரொம்ப மைனூட்டானது, அணுவுக்கும் அணுவானது, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க வேண்டியதுன்னு அர்த்தம். அணுத்தன்மையை செய்வது என்பது பொருள். இயற்கையில் விரிவுடையதாகிய ஆன்மாவின் அறிவை இங்கனம் மிக சுருங்கியதாக செய்தல் பற்றி ஆணவம் என்பது காரண பெயராயிற்று. இந்த ஆணவ மலம் ஆக்சுவலாக பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுடைய உயிர் இந்த உடலுக்குள்ளதான் இருக்குதுங்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரிவிச்சிருக்கு. இன்னும் பகுத்தறிவாளனுக்கு அது கூட தெரியாது. மற்ற சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் உடம்புக்குள்ளையாவது உயிர் இருக்குங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க உயிர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வேற மாதிரி சொல்லணும். உயிரே இல்லை, உயிரினங்களுக்கு உயிர் இல்லைன்னு ஒரு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணவர் டார்வின். அதை கொண்டு வந்து புத்தகத்தில் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு பாடநூல்ல அதை வச்சுட்டு மெய்தான் அரும்பி விதிர்த்துங்கிறத தூக்கி வெளியில போட்டாங்க. நியாயமா அது? உயிரினங்களுக்கு உயிர் இல்லைன்னு ஒரு சயின்டிஸ்ட் எழுதுறான். அதை உலகம் முழுவதும் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. உயிரினங்களுக்கு உயிர் இல்லை, உயிரற்ற பொருளுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லல டார்வின் உயிரற்ற பொருளுக்கு உயிர் இல்லை, இதுக்கு உயிர் இல்லை, இதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லல. உயிரினங்களுக்கு உயிர் இல்லை, ஜீவராசிகளுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அதை எல்லா கிளாஸுக்கும் 5 மார்க் கொஸ்டின்ல கொடுக்குறான். மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கலர்க்குங்கிறத ரிமூவ் பண்றான். அவன் வாழ்கன்னு நட்ட ஏப்ரல் மேல நம்ம கோஷம் போட போறோம். அடுத்தது, ஆணவம் பொருளால் ஒன்று.
எல்லா உயிர்களையும் மறைத்து நிற்பது ஒரே ஆணவ மலம்தான் என்று சொல்வதா, என்று கூறுவதா, அல்லது ஒவ்வொரு உயிரையும் மறைத்து நிற்பது வெவ்வேறு ஆணவ மலம் என்று கொண்டு ஆணவ மலம் பல என்று கூறுவதா? ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான கேள்வி. ஆணவ மலம் சொல்றீங்க, அறிவு மறைச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆணவ மலம்னு இப்போ ஒரு மேகம் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த மேகம் அதுக்குள்ள எது போனாலும் மறைக்குது. அதுபோல ஆணவ மலம்ங்கிறது ஒரு பரவி கிடக்கின்ற ஒரு அறியாமையாகிய மேகம். அதுக்குள்ள இருக்கிற உயிர்களை எல்லாம் அது மறைக்குது அப்படி சொல்லலாமா? உங்க உயிர் இருக்குல்ல, அதுவே அணு மாதிரி இருக்கு, சிறிதினும் சிறிதா இருக்கு. அந்த உயிர்ல மட்டும் கொஞ்சத்தை இந்த ஆணவ மலம் மறைச்சிருக்கு. பக்கத்துல இன்னொரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்கிற ஆணவ மலம் இது இல்லை. இது ஆணவ மலம் நம்பர் 1. இது ஆணவ மலம் கைலை துரைசாமி. அது ஆணவ மலம் யாராவது ஒரு பேர் சொல்லுங்கம்மா. மாலா ஜெயக்குமார். அது ஆணவ மலம் மாலா ஜெயக்குமார் அப்படின்னு ஆணவ மலம் வேற வேறையா? அப்ப இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 140 கோடி ஆணவ மலம் இருக்குதா? ஆணவ மலம் எண்ணற்றவையா? அருளாளர்கள் எப்படிலாம் சிந்திச்சிருக்காங்க பாருங்க. இந்த கேள்வி நமக்கு உதிக்கவே இல்லையே. இங்க படிக்கும்போது தான் இது தெரியுது. நம்மளா யோசிச்சு ஆணவ மலம் எண்ணற்றதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு தோன்றுவதற்குள்ளேயும் நமக்கு எல்லாம் போய் முடிஞ்சிடும். ஆசிரியர்கள் எளிமைப்படுத்திருக்காங்க. 100 ரூபாய் இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது 100 ரூபாய், 100 rupees. 100 rupeesக்கு ஒரு நெய் ரோஸ்ட் கூட கிடையாது. அதுக்குள்ள உலகத்தை சுருக்கி கொடுத்துருக்கிறாங்க. ஆணவ மலம் ஒன்றா பலவா என்பதுதான் உனக்கு ஏற்பட்டுள்ள ஐயம். அதானப்பா கேள்வி? சரி. ஆணவ மலம் அறிவற்ற சடப்பொருள், அது நீ ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இறைவன் பேரறிவு, இது சிற்றறிவு, இது அறிவு அல்லது அற்ற அறிவு. ஒரு பொருள் சடமாயும் பலவாயும் இருக்குமானால் அது தோன்றி அழியக்கூடிய காரிய பொருளாகவே இருக்கும். அண்டர்லைன் பண்ணிக்க. இது தியரி தான், தியரம். ஒரு பொருள் சடமா இருக்கு அப்படின்ட்டாலே அது என்ன இருக்கு? சடமாயும் பலவாயும் இருக்குமானால், அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஆணவ மலம் வேற, என்னுடைய ஆணவ மலம் வேற. இப்போ நம்ம வேற என்ன, அது ஆரஞ்சு இது ஆப்பிள் அப்படின்னு நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது வேறுபாடாக இருக்குதுன்னா அது தோன்றி அழியக்கூடிய காரிய பொருளாகத்தான் அந்த வித்தியாசம் வரும். உலகில் காணப்படுகின்ற சடப்பொருள்களாகிய எதனை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், அது ஒன்றாயிராமல் பலவாகவே இருக்கும். மலை என்றால் அதிலே பல வகை, கடல் என்றால் அதிலே பல வகை, காற்று என்றால் அதிலே பல வகை. சிறிய பொருள்களாகிய குடம், ஆடை, அணிகலன், தொலைபேசி, கைபேசி முதலிய ஒவ்வொன்றிலும் இப்படி பல வகை. இவை தோன்றி அழியக்கூடிய காரிய பொருள்களாய் இருத்தல் கண்கூடு. எதுல எல்லாம் வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இவை போல ஆணவ மலமும் பலவாக இருக்குமானால், இப்போ இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது வேற பொருள், இது இன்னொன்னு, இது வேற பொருள், இது வேற ஒரு பொருள், அப்படி ஒன்னொன்னு பொருள் வேற வேறையாக சடப்பொருள்கள் இருந்ததுன்னா இது எல்லாமே தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. இது மாயா காரியம், மாயேயம். ஆகையால் இவை நிச்சயமாக ஒடுங்கும். அழியும்னு சொல்லாட்டியும் ஒடுங்கும். பானை மண்ணாக மாறும்னு சொல்லிடலாம். இவை போல ஆணவ மலமும் பலவாக இருக்குமானால் சடமும் பலவுமாக தோன்றி அழியக்கூடியதாய் விடும். அப்போ ஆணவ மலமும் ஒரு காலத்தில் அழிஞ்சிடும். ஆஃப்டர் 1000 years ஆணவ மலம்ங்கிறது அழிஞ்சு போயிடும். சங்ககாரம் நடக்கும்போது உலகத்துல இருந்து ஆணவ மலமே வெளியில போயிடும், கடல்ல மிதந்துரும், காத்துல கரைஞ்சிரும் அப்படி சொல்ற மாதிரி ஆயிடும்பா. அவ்வாறு கொள்வது ஆணவம் என்றும் உள்ள நித்த பொருள் என்ற அடிப்படை கொள்கைக்கு மாறாய் முடியும். சர்க்காரியவாதம் சொல்லியிருக்கு, உள்ளது அழியாது சொல்லியிருக்கு. சர்க்காரியவாதத்தை மீற முடியாது. சிவபெருமானை மீறலாம், சர்க்காரியவாதத்தை மீற முடியாது. இல்லது தோன்றாது எல்லாரும் கிளாஸ்ல சொல்லிடுறோம். சர்க்காரியவாதத்தை பத்தி சொல்லுங்க. இல்லது தோன்றாது, கொம்பு இல்லாதது கொம்பு வராது. ஓகே, உள்ளது அழியாது சொல்லுங்க. உள்ளது அழியாதுன்னா உள்ளது அழியாது, உள்ளது அழியாதுன்னா இதுதான் அழியாது. ஆணவ மலம் உள் பொருள்.